In this class, we are going to learn about electric charges and fields. Electric charge பத்தியும் field பத்தியும் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக் சார்ஜை பத்தி பார்க்கலாம். சார்ஜ் ஆக்சுவலா சார்ஜ்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா, it is the property associated with the body due to which it can experience force of repulsion on other similar kind. அதாவது உங்களுக்கு தெரியும் சார்ஜ் வந்து டூ டைப்ஸ் இருக்கு. அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் ஒன்று இருக்கு, நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிறோம்னு வச்சுங்க. இப்போ ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்தா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும், இன்னொரு பாசிட்டிவ் சார்ஜ் மேல ரிப்பல்ஷன் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணும். அப்போ வந்து பாடி possess certain property due to which it can experience force of repulsion is known as charge என்றும். அப்படின்னா பார்ட்டிகளுக்கு சர்டன் ப்ராப்பர்ட்டி இருக்கு, அந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம சார்ஜ் என்றும். இந்த சார்ஜை வந்து நம்ம ஜென்ரலா என்ன சிம்பிள் ரெப்ரசென்ட் பண்றோம் பார்த்தீங்கன்னா, சார்ஜை வந்து லெட்டர் கியூ அப்படின்னு எடுத்துக்கிறோம், ஸ்மால் லெட்டர் கியூன்னு எடுத்துக்கிறோம். பெரும்பாலும் கேபிட்டல் லெட்டர் கியூ வந்து ஹீட் எனர்ஜிக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸ்மால் லெட்டர் கியூ வந்து சார்ஜுக்கு வந்து சிம்பிளா எடுத்துக்கலாம். சரி, சார்ஜ் வந்து டூ டைப்ஸ் இருக்கு. அதாவது சார்ஜ் வந்து டூ டைப்ஸ் இருக்குப்பா. ஒன்று வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, இன்னொரு வந்து நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு இருக்கு. அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. அப்படின்னா இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம் சொல்லுங்க? சார்ஜ் வந்து ஸ்கேலார்னு சொல்லலாமா, சார்ஜ் வந்து வெக்டார்னு நம்ம சொல்லலாமா சொல்லுங்க? சார்ஜ் வந்து நம்ம ஸ்கேலார்னு சொல்லலாமா இல்ல வெக்டார்னு சொல்லலாமா? இங்க பாசிட்டிவ் சைன் நெகட்டிவ் சைன்ன்றது இது மேக்னிடியூட், இது டைரக்ஷன் கிடையாது. அதனால சார்ஜ் இஸ் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, சார்ஜ் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். சார்ஜ் இஸ் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகேங்களா? இப்போ சார்ஜ் வந்து டூ டைப்ஸ் இருக்கிறதுனால அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னு ஒன்று வருது, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னு வருது. பிட்வீன் லைக் சார்ஜஸ் என்ன இருக்கும்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும், அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னு இருக்கும். ஒரே டைப் ஆஃப் சார்ஜ் இருந்துச்சுன்னா ஒரே டைப் ஆஃப் ஃபோர்ஸ் தான் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து மாஸ் எடுத்துக்கிட்டோம்னா மாஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் தான், நெகட்டிவ் கிடையாது. மாஸ் வந்து ஒரே டைப் ஆஃப் மாஸ் இருக்கிறதுனால தான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ்னு சொல்றோம். ஒருவேளை மாஸும் டூ டைப்ஸ் இருந்துச்சுன்னா அங்கே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அட்ராக்டிவ் இல்லைன்னா ரிப்பல்சிவ் வந்திருக்கும். இங்க எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்து பார்த்தோம்னா அதாவது ஃபோர்ஸ் பிட்வீன் தி சார்ஜஸ் ஆக்ட் ஆகிறது எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்னு சொல்றோம். இந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்து அட்ராக்டிவாகவும் இருக்கும், அட்ராக்டிவா இருக்கலாம், ரிப்பல்சிவா இருக்கலாம். ஏன்னா சார்ஜ் வந்து டூ டைப்ஸா எக்ஸிஸ்ட் ஆகுறதுனால. சரி, இப்போ வந்து நம்ம சார்ஜ் வந்து ஸ்கேலார் அப்படின்றது நமக்கு புரிஞ்சிருச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா யூனிட் ஆஃப் சார்ஜ். சார்ஜ் யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யூனிட் ஆஃப் சார்ஜ் வந்து கூலும். யூனிட் ஆஃப் சார்ஜ் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா கூலும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? யூனிட் ஆஃப் சார்ஜ் இஸ் கூலும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதை டினோட்டட் பை சிம்பிள் சி அப்படின்னு எடுத்துக்கிறோம். யூனிட் ஆஃப் சார்ஜ் வந்து கூலும், அதை வந்து நம்ம சி அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். ஓகேங்களா? சரி, அடுத்து வந்து சார்ஜுக்கு வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம இப்போ பார்க்க போறோம். ஒவ்வொரு பாயிண்ட்ஸா பார்க்கலாம். பாருங்க, இப்போ சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு தெரியுது உங்களுக்கு. சார்ஜ் கேன் பி டிரான்ஸ்பரபிள். சார்ஜ் வந்து டிரான்ஸ்பர் பண்ண முடியும். டிரான்ஸ்பரபிள் அதாவது ஒரு பாடியில இருந்து இன்னொரு பாடிக்கு வந்து சார்ஜ் வந்து டிரான்ஸ்பர் பண்ண முடியும். சரிங்களா? அது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் வந்து ஒரு பாடி, அதாவது உங்களுக்கு தெரியும் ஒரு அதாவது சில்க் கிளாத் எடுத்துட்டு கிளாஸ் ராட் எடுத்து நம்ம சில்க் கிளாத் கிளாஸ் ராடை வந்து ரப் பண்ணும் போது என்ன ஆகும்னா சார்ஜ் வந்து நமக்கு கிளாஸ் ராட்ல இருந்து சில்க் கிளாத்துக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜஸ் ஃப்ளோ ஆயிரும், எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆயிரும். அதனால நம்ம என்ன சொல்றோம், கிளாஸ் ராட் அக்வயர்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ், சில்க் கிளாத் அக்வயர்ஸ் நெகட்டிவ் சார்ஜ்ன்ட்டு சொல்றோம். அதனால சார்ஜ் வந்து ஒரு பாடியில இருந்து இன்னொரு பாடிக்கு டிரான்ஸ்பர் ஆகும். அடுத்து வந்து சார்ஜ் இஸ் அடிட்டிவ் நேச்சர். இட் இஸ் அடிட்டிவ். சார்ஜ் இஸ் அடிட்டிவ் நேச்சர். எப்படி அடிட்டிவ் நேச்சர் பார்த்தோம்னா, இப்போ ஒரு பாடி இப்படி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாடிக்கு வந்து ஒரு 5 கூலும் சார்ஜ் கொடுத்துடலாம்ப்பா. 5 கூலும் சார்ஜ் கொடுத்து அடுத்து ஒரு 2 கூலும் சார்ஜ் தரீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா மொத்தம் எவ்வளவு இருக்கும்? 7 கூலும் சார்ஜ் இருக்கும். இப்போ ஒரு -3 கூலும் சார்ஜ் கொடுத்தீங்கன்னா இப்போ மொத்த சார்ஜ் எவ்வளவு இருக்கும்? 4 கூலும் சார்ஜ் அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து என்ன சொல்றோம்னா சார்ஜ் வந்து அடிட்டிவ் நேச்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ சார்ஜ் இஸ் டிரான்ஸ்பரபிள், சார்ஜ் இஸ் அடிட்டிவ். அடுத்து வந்து சார்ஜ் இஸ் கன்சர்வ்டு. சார்ஜ் வந்து கன்சர்வ்டு அப்படின்னு எடுத்துக்கிறோம். கன்சர்வ், அதனால தான் சார்ஜ் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ்ன்றோம். அப்போ கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் என்னன்னா பார்த்தீங்கன்னா, சார்ஜ் நெய்தர் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்ட் பட் சார்ஜ் கேன் பி டிரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஒன் பாடி டு அனதர் பாடி அப்படின்னு சொல்றோம். அதான் சார்ஜ் இஸ் கன்சர்வ்டு. இந்த சார்ஜ் கன்சர்வ்டுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் பாருங்க. பேர் ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. பேர் ப்ரொடக்ஷன் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். பேர் ப்ரொடக்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு காமா ஃபோட்டான் எடுத்துக்கிறோம். இது வந்து காமா ஃபோட்டான். காமா ஃபோட்டான் என்ன சொல்லுங்க, இது வந்து எனர்ஜி தான் இருக்கும். இதுல வந்து பார்ட்டிகிள் கிடையாது. கரெக்டுங்களா? அப்ப சார்ஜ் இருக்காது. அப்ப இந்த காமா ஃபோட்டானுக்கு வந்து சார்ஜ் 0வா இருக்கு.
இது வந்து ஏதாவது ஒரு டார்கெட் மேல விழும்போது என்ன ஆகும்னா எலக்ட்ரான் அண்ட் பாசிட்ரானா ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். எலக்ட்ரான் அண்ட் பாசிட்ரான் ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். அப்படின்னு என்ன பாத்தீங்கன்னா எலக்ட்ரானுக்கும் பாசிட்ரானுக்கும் என்ன, எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ், பாசிட்ரான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரானுக்கும் பாசிட்டிவ் சார்ஜ் பாசிட்ரானுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா சைன் தான் டிஃபரெண்ட். சார்ஜ் சைன் வந்து ஆப்போசிட்டா இருக்கும். ஓகேங்களா? ஆனா மற்றபடி எலக்ட்ரானுக்கும் பாசிட்ரானுக்கும் மற்ற பிசிக்கல் குவான்டிட்டி எல்லாம் சேம், மாஸ் சேம், ஸ்பின் சேம், மற்றது எல்லாமே சேம். ஏதாவது பாசிட்ரான் வந்து ஆன்டி பார்ட்டிகல் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்ப பாருங்க ஒரு காமா போட்டான் என்ன இருக்குன்னா ஒரு டார்கெட் மேல விழுந்து ரெண்டு பார்ட்டிகல் ப்ரொடியூஸ் ஆனதுனால அதை நம்ம என்ன சொல்றோம்னா பேர் ப்ரொடக்ஷன் சொல்றோம். பேர் ப்ரொடக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் ப்ரொடக்ஷன் ஆயிருக்கு இல்லையா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க சார்ஜ் எவ்வளவு, இது ஒரு எலக்ட்ரானுக்கு ஒரு நெகட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜுக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஆகுது. அப்போ டோட்டல் சார்ஜ் 0 வருது. அப்போ டோட்டல் சார்ஜ் வந்து 0 வந்திருக்கு. இனிஷியலாவும் டோட்டல் சார்ஜ் எவ்வளவு இருந்துச்சு? 0 இருந்துச்சு. காமா போட்டாங்கன்னா அது காமா போட்டன்றது அது சார்ஜ்லெஸ், சார்ஜ் கிடையாது. சரிங்களா? இது எனர்ஜி. ஓகே, அதனால வந்து 0 எனர்ஜி. இனிஷியலாவும் 0 எனர்ஜி இருக்கு, ஃபைனலாவும் 0 எனர்ஜி இருக்கு. அப்போ வந்து எனர்ஜி வந்து கன்சர்வ்ட். பிஃபோர் பேர் ப்ரொடக்ஷன், அதாவது பிஃபோர் பேர் ப்ரொடக்ஷன் அண்ட் ஆஃப்டர் பேர் ப்ரொடக்ஷன் ரெண்டு கேஸ்ல என்ன இருக்குன்னா உங்களுக்கு சார்ஜ் வந்து சேமா இருக்கிறதுனால இது வந்து என்ன எடுத்துக்கிறோம்? கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அப்போ பேர் ப்ரொடக்ஷன் ஒபேஸ் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் என்ன சொல்லுங்க? சார்ஜ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்ட், பட் சார்ஜ் கேன் பி டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒன் பாடி டு அனதர் பாடின்றத லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். அப்போ சார்ஜ் வந்து கன்சர்வ்டு. இதே மாதிரி நம்ம பேர் ப்ரொடக்ஷன் பார்த்த மாதிரி பேர் அனிலேஷன் அப்படின்னு இருக்குப்பா. பேர் அனிலேஷன். பேர் அனிலேஷன். பேர் அனிலேஷன் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எலக்ட்ரான் இப்படி பாசிட்டிவா வருது, அடுத்து ஒரு பாசிட்ரான் இப்படி வருது. இந்த எலக்ட்ரானும் பாசிட்ரானும் ரெண்டுமே சேர்ந்து என்ன ஆயிரும்னா கம்பைன் ஆயிட்டு என்ன ஆகும்னா ஒரு காமா போட்டானா ப்ரொடியூஸ் ஆயிரும். அக்கார்டிங் டு ஐன்ஸ்டீன்ஸ் என்னது எனர்ஜி மாஸ் ரிலேஷன் இருக்குல்ல, E = mc². அப்ப இங்க மாஸ் வந்து எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. எங்க பேர் அனிலேஷன். அனிலேஷன்னா டெஸ்ட்ராய் ஆகுறது. அப்போ ரெண்டு பார்ட்டிகிள் வந்து டெஸ்ட்ராய் ஆயிட்டு காமா போட்டானா ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தது என்னது? பேர் ப்ரொடக்ஷன்ல எனர்ஜி வந்து மாஸா கன்வெர்ட் ஆயிருக்கு. இங்க எனர்ஜி வந்து மாஸா கன்வெர்ட் ஆயிருக்கு. இப்போ இங்க பாக்குறது என்ன சொல்லுங்க? பேர் அனிலேஷன்ல மாஸ் வந்து எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. சரி, பிஃபோர் பேர் அனிலேஷன், அதாவது பிஃபோர் டெஸ்ட்ராயிங், இப்போ இங்க என்ன இருக்கு பாருங்க, எலக்ட்ரான் அண்ட் பாசிட்ரான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த சிஸ்டம்க்கு சார்ஜ் எவ்வளவு வந்திருக்கும்? எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ் சார்ஜ், பாசிட்ரானுக்கு பாசிட்டிவ் சார்ஜ்னால அப்போ டோட்டல் சார்ஜ் வந்து 0வா இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் பேர் அனிலேஷன் காமா போட்டான் தானே ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. காமா போட்டான்ன்றது எனர்ஜி தானப்பா. அப்போ எனர்ஜிக்கு சார்ஜ் கிடையாது, இது சார்ஜ் 0. அப்போ பிஃபோர் பேர் அனிலேஷன் அண்ட் ஆஃப்டர் பேர் அனிலேஷன் சார்ஜ் ஆஃப் தி சிஸ்டம் வந்து என்ன இருக்கு? கன்சர்வ்டா இருக்கு. இனிஷியல் அண்ட் ஃபைனல் சார்ஜ் வந்து சேமா இருக்கிறதுனால இது வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? எக்ஸாம்பிள் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்படின்னா இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா சார்ஜ் வந்து கன்சர்வ்ட் அப்படின்னு புரிஞ்சிருக்கு. அடுத்து வந்து என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு பாத்தீங்கன்னா சார்ஜ் இஸ் இன்வேரியன்ட். சார்ஜ் இஸ் இன்வேரியன்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஆக்சுவலா இன்வேரியன்ட் என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல வந்து ஐன்ஸ்டீன்ஸ் ரிலேட்டிவிஸ்டிக் தியரியில ரிலேட்டிவிஸ்டிக் மாஸ் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ரிலேட்டிவிஸ்டிக் மாஸ் என்ன பாத்தீங்கன்னா மாஸ் ஆஃப் ஏ பாடி when it is in motion. ஒரு பாடி வந்து ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டில மூவ் ஆயிட்டு இருக்கும்போது அதனுடைய மாஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்னா ரிலேட்டிவிஸ்டிக் மாஸ் சொல்றோம். அந்த ரிலேட்டிவிஸ்டிக் மாஸ்க்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா ரெஸ்ட் மாஸ், அதாவது பார்ட்டிகல் ரெஸ்ட்ல இருக்கும்போது மாஸ் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர். இதை தான் நம்ம வந்து என்ன சொல்றோம்? ரிலேட்டிவிஸ்டிக் மாஸ். அப்போ வந்து ஒரு பாடி வந்து ரெஸ்ட்ல இருக்கும்போது மாஸும் மோஷன்ல இருக்கும்போது மாஸ் வந்து சேம் கிடையாது, டிஃப்ரெண்டா இருக்கும். அப்போ மோஷன்ல இருக்கும்போது மாஸ் என்ன வருது பாருங்க, ரெஸ்ட் மாஸ் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர், வேர் வி இஸ் நோன் அஸ் ஸ்பீட் வித் விச் தி பாடி மூவ்ஸ், சி இஸ் நோன் அஸ் ஸ்பீட் ஆஃப் லைட். அதாவது வி வந்து ஸ்பீட் வித் விச் பாடி மூவ்ஸ், சி என்று சொல்லுங்க ஸ்பீட் ஆஃப் லைட். இப்போ வந்து வி இன்க்ரீஸ் ஆயிட்டு இருந்தா டினாமினேட்டர் என்ன ஆகும் சொல்லுங்க? வி இன்க்ரீஸ் ஆயிட்டு இருந்தா டினாமினேட்டர் என்ன ஆகும்? வி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 1 மைனஸ் சம்திங் தானே எழுதுறோம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் வி வந்து லெஸ் தேன் சி தான் இருக்கும் எப்பவுமே. வி வந்து லெஸ் தேன் சி, அதாவது ஸ்பீட் ஆஃப் தி பாடி கான் பி கிரேட்டர் தென் ஸ்பீட் ஆஃப் லைட் வரும். அதனால வந்து டினாமினேட்டர் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவா தான் இருக்கும். ஆனா இந்த வி இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தா டினாமினேட்டர் என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ டினாமினேட்டர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா நியூமரேட்டர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். அப்போ மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் கான்ஸ்டன்ட் கிடையாது, மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் வந்து வேரியபிளா இருக்கு. ஒரு ஸ்பீட்ல போகும்போது பர்டிகுலர் ஸ்பீட்ல போகும்போது ஆப்ஜெக்ட் மாஸ் வந்து என்ன ஆகுது? இந்த ஃபார்முலா பொறுத்து இருக்கு. அப்போ ஸ்பீட் சேஞ்ச் ஆயிட்டு இருந்துச்சா மாஸ் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. அதனால நம்ம என்ன சொல்றோம்னா மாஸ் இஸ் வேரியன்ட் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி சார்ஜ் வந்து வேரியன்ட் கிடையாது. சார்ஜ் வந்து எவ்வளவு ஒரு பாடி வந்து என்ன ஸ்பீட்ல போனாலும் சரி அந்த பாடிக்கு எவ்வளவு சார்ஜ் இருக்குமோ, ரெஸ்ட்ல இருக்கும்போது எவ்வளவு சார்ஜ் இருக்கோ
அதே சார்ஜ் தான் இருக்கும். அப்போ சார்ஜ் இன் மோஷன் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் அட் ரெஸ்ட். Q நாட்ன்றது சார்ஜ் அட் ரெஸ்ட்னு எடுத்துக்கலாம். அப்போ சார்ஜ் வந்து டு நாட் சேஞ்ச் லைக் மாஸ். மாஸ் வந்து எப்படி, அதாவது பார்ட்டிகல் மூவ் ஆகும்போது வெலாசிட்டியை பொறுத்து மாஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் சேஞ்ச் ஆகுதோ, அது ஐன்ஸ்டீன் ரிலேட்டிவிஸ்டிக் மாஸ்ல கொடுக்குறோம். அந்த மாதிரி சார்ஜ் வந்து வெலாசிட்டி ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டில போகும்போது சார்ஜுக்கு வந்து சார்ஜ் வேல்யூ, சார்ஜ் ஆஃப் தி பாடி டு நாட் சேஞ்ச், சார்ஜ் ஆஃப் தி பாடி இஸ் கான்ஸ்டன்ட். அதை தான் நம்ம என்ன சொல்றோம், சார்ஜ் இஸ் இன்வேரியன்ட் அப்படின்னு சொல்றோம். சார்ஜ் வந்து என்ன சொல்றோம், இன்வேரியன்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு பார்க்க போறோம். குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். ஆக்சுவலா குவான்டைசேஷன் அப்படின்னா என்ன மீனிங் என்ன பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்மாலஸ்ட் வேல்யூ இருக்கணும், மற்ற வேல்யூ எல்லாம் மல்டிபிள்ஸ் ஆஃப் அந்த ஸ்மாலஸ்ட் வேல்யூவா இருக்கணும். அதுக்கு பேர் தான் குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ்ன்றது. எப்படி எனர்ஜிக்கு குவான்டைசேஷன் நமக்கு தெரியும். எனர்ஜி வந்து எப்படி சொல்றோம்னா, எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு Nhν அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ ஸ்மாலஸ்ட் எனர்ஜி எவ்வளவு பாத்தீங்கன்னா hν வச்சுட்டு மற்ற எனர்ஜி எல்லாம் இன்டெகிரல் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஸ்மாலஸ்ட் எனர்ஜி அப்படின்னு போட்டுக்கிறோம் இல்லைங்களா. இதே மாதிரி அப்ப எனர்ஜி வந்து குவான்டைஸ்டு சொல்றோம். அதே மாதிரி ஆங்குலர் மொமெண்டமும் குவான்டைஸ்டுன்னு சொல்றோம். எப்படின்னா ஆங்குலர் மொமெண்ட்டுக்கு என்ன சொல்லுங்க, nh/2π அப்படின்னு சொல்றோம். இன்டெகிரல் மல்டிபிள்ஸ் ஆஃப் h/2π அப்படின்னு சொல்றோம். ஸோ குவான்டைசேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம், இது வந்து ஆங்குலர் மொமெண்டம் எடுத்துக்கிறோம். ஆங்குலர் மொமெண்டம் வந்து குவான்டைசேஷன் என்னன்னு சொல்லிடலாம்னா h/2π, அதாவது ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் தி பிசிக்கல் குவான்டிட்டியை தான் நம்ம என்ன சொல்றோம்னா குவான்டைசேஷன் சொல்றோம். புரியுதுங்களா உங்களுக்கு. மற்ற வேல்யூஸ் எல்லாம் இன்டெகிரல் மல்டிபிள் ஆஃப் அந்த ஸ்மாலஸ்ட் வேல்யூவா இருக்கணும். அந்த மாதிரி சார்ஜ் வந்து குவான்டைஸ்டு. ஸ்மாலஸ்ட் சார்ஜ் ஒன்று இருக்கு, அந்த மற்ற சார்ஜஸ் எல்லாம் இன்டெகிரல் மல்டிபிள் ஆஃப் அந்த ஸ்மாலஸ்ட் சார்ஜா இருக்கும். இந்த குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் தான் ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் சார்ஜ் எவ்வளவு சொல்றோம்னா E அப்படின்னு சொல்றோம். இந்த E வேல்யூ தான் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா வந்து 1.6 × 10⁻−19 கூலும்ப் அப்படின்னு எடுத்துக்கிறோம்ப்பா. 1.6 × 10⁻−19 கூலும்ப் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. ஸோ மற்ற இப்போ வந்து ஒரு பாடியில சார்ஜ் இருக்குன்னா அந்த பாடியில எவ்வளவு சார்ஜ் இருக்கலாம், 2 × E இருக்கலாம், இல்லைன்னா 1 × E இருக்கலாம், 3 × E இருக்கலாம். ஸோ அப்போ N × E அப்படின்னு வரலாம். புரியுதுங்களா உங்களுக்கு. அப்போ ஒரு பாடியில சார்ஜ் இருக்கும், அந்த சார்ஜ் வந்து எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா இன்டெகிரல் மல்டிபிள் ஆஃப் இந்த ஸ்மாலஸ்ட் வேல்யூன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ Q இஸ் ஈக்குவல் டு NEன்னு சொல்றோம் இல்லைங்களா. இதுதான் வந்து குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். சார்ஜ் வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம்ன்றதுனால நம்ம பிளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு போட்டுறோம். ஓகேங்களா. அப்போ Q இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் NE, this is known as குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, சார்ஜ் வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் ஈல இருக்காது, E/2 சார்ஜ் இருக்காது. ஓகேங்களா. அதே மாதிரி E/3 அமௌண்ட் சார்ஜ் அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. ஆக்சுவலா நம்ம குவார்க்ஸ் தேரின்னு ஒன்று பார்த்துருப்போம். குவார்க்ஸ் தேரி அப்படின்னு ஒன்று இருக்கு. குவார்க்ஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து குவார்க்ஸ் பார்ட்டிகல் இருக்கு. அப்படின்னு என்ன பாத்தீங்கன்னா, இந்த புரோட்டானும் நியூட்ரான் இருக்குல்ல. அப்போ புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ் என்றும், நியூட்ரான் வந்து நியூட்ரல் சார்ஜ், எலக்ட்ரான் ஒன்று இருக்கு. எலக்ட்ரானுக்கு சார்ஜ் என்ன பாத்தீங்கன்னா -C சொல்லிடுறோம், புரோட்டானுக்கு சார்ஜ் வந்து +C எடுத்துக்கிறோம், நியூட்ரானுக்கு சார்ஜ் நியூட்ரல் எடுத்துக்கிறோம். ஆனா இந்த புரோட்டான் அண்ட் நியூட்ரான்ஸ் ஆர் assumed to be formed by quarks particle எடுத்துக்கிறோம். there are 2 quarks particle இருக்கு. ஒன்னு வந்து அப் குவார்க்னு இருக்கு, அப் குவார்க்னு இருக்கு. அடுத்து வந்து டவுன் குவார்க்னு இருக்குப்பா, டவுன் குவார்க்னு இருக்கு. சரிங்களா. அப் குவார்க்க ஜெனரலா யூன்னு ரெப்ரசென்ட் பண்றோம், டவுன் குவார்க்க டின்னு ரெப்ரசென்ட் பண்றோம். ஓகேங்களா. அப் குவார்க் எவ்வளவு சார்ஜ் பாத்தீங்கன்னா +2/3 எடுத்துக்கும். டவுன் குவார்க் எவ்வளவு சார்ஜ் எடுத்துக்கிறோம், -1/3 எடுத்துக்கும். ஓகேங்களா. இப்போ வந்து புரோட்டான் வந்து assumed to be formed with help of என்ன பார்த்தோம்னா, புரோட்டான்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 அப் குவார்க் இருக்கும், ஒரு டவுன் குவார்க் இருக்கும். 2 அப் குவார்க் இருக்கு, ஒரு டவுன் குவார்க் இருக்கு. ஸோ அப்படி பார்த்தோம்னா 2 அப் குவார்க் இருக்குன்னா அப்போ 2 × 2/3 போட்டு டவுன் குவார்க்கு -1/3 போட்டுட்டீங்கன்னா அப்போ ஆன்சர் என்ன வருது பாருங்க. இது 4/3, இது ஒரு -E/3 இருக்கு. கழிச்சிட்டோம்னா 3/3 வந்துட்டு ஈன்னு வருது. அதான் புரோட்டானுக்கு வந்து சார்ஜ் வந்து E அப்படின்னு வந்திருக்கு. நியூட்ரான் எடுத்துக்கிட்டோம்னா நியூட்ரான்ல என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு அப் குவார்க்கு 2 டவுன் குவார்க் இருக்குன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னு இருக்கு. சரிங்களா. ஒரு அப் குவார்க்கு சார்ஜ் என்ன வரும் சொல்லுங்க, 2E/3 வருது. இங்க 2 டவுன் குவார்க் இருக்கு இல்லையா, பிளஸ்ன்னு போட்டு 2 × ஒரு டவுன் குவார்க் சார்ஜ் என்னது -1/3 எடுத்துக்கலாம். அப்போ 2E/3 -2E/3 என்ன வருது, 0ன்னு வருது. சரி, இப்போ நமக்கு ஒரு டவுட் வரும். நம்ம தான் குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் வந்து ஈன்னு பார்த்துட்டோம். அப்படின்னா ஸ்மாலஸ்ட் சார்ஜ் வந்து ஈன்னு தெரியும். அப்போ வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் சார்ஜஸ் இருக்காது அப்படின்னு பார்த்தா, ஆனா இங்க குவார்க் 2/3E -1/3E அப்படி சொல்றல, இதனால குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் வந்து ஒபே ஆகலையா? அப்போ வேற எதனா இருக்கான்னு பார்த்தோம்னா கிடையாது. குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் E தான். ஏன்னு பார்த்தோம்னா ஃப்ரீ ஸ்டேட்ல இன்னும் அப் குவார்க் டவுன் குவார்க் கிடையாது. புரோட்டானுக்குள்ள நியூட்ரானுக்குள்ள தான் இந்த குவார்க்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்குமே தவிர ஃப்ரீ ஸ்டேட்ல வந்து குவார்க்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகல. செப்பரேட்டா குவார்க்ஸ் இல்லை
அதனால ஸ்டில் குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா ஈன்னு எடுத்துக்கிறோம். 1.6 × 10⁻−19 கூலும்ப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு புரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? சரிப்பா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்க பாருங்க, நம்ம வந்து சார்ஜ் பண்ண போறோம். பாடியை வந்து சார்ஜ் பண்ண போறோம். மெத்தட் ஆஃப் சார்ஜிங் இப்போ பார்க்க போறது மெத்தட் ஆஃப் சார்ஜிங் பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து சார்ஜிங் தி பாடி பை ஃப்ரிக்ஷன். சார்ஜிங் தி பாடி பை ஃப்ரிக்ஷன். சார்ஜிங் பை ஃப்ரிக்ஷன் அப்படின்னு போட்டுக்கலாங்களா? சரிப்பா. சார்ஜிங் பை ஃப்ரிக்ஷன் அப்படின்னு என்ன பண்ண போறோம்னா சார்ஜிங் பை ஃப்ரிக்ஷன் அப்படின்னா ஒரு பாடி என்ன பண்றோம்னா நல்லா கவனிங்க. இப்போ ஒரு பாடி எடுத்துக்கலாம். இந்த பாடியில வந்து நிறைய ஆட்டம்ஸ் இருக்கும். ஆட்டம்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லுங்க. அதுல நியூக்ளியஸ் இருக்கும். அப்படிதானப்பா? நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸை சுத்தி எலக்ட்ரான் சுத்திட்டு இருக்கும். இப்படிதான் இருக்கும். இப்போ நியூக்ளியஸ்ல என்ன இருக்குன்னு சொல்லுங்க. புரோட்டான்ஸ் இருக்கும் அண்ட் நியூட்ரான்ஸ் இருக்கும். புரோட்டான்ஸ் இருக்கும், நியூட்ரான்ஸ் இருக்கும். புரோட்டானுக்கு என்ன சார்ஜ்? பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துங்க. நியூட்ரானுக்கு என்ன சார்ஜ்? நெகட்டிவ் சார்ஜ்னு எடுத்துங்க. சாரி, நியூட்ரானுக்கு நியூட்ரல் சார்ஜ். ஓகேங்களா? நியூட்ரானுக்கு வந்து நோ சார்ஜ். நியூட்ரான் நோ சார்ஜ்னு எடுத்துங்க. எலக்ட்ரானுக்கு எவ்வளவு சார்ஜ் இருக்குன்னா நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். எலக்ட்ரானுக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. அப்போ நியூக்ளியஸ்ல புரோட்டான் நியூட்ரான் இருக்கு, மொத்தமா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. நியூக்ளியஸ் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஓகேங்களா? சரி, நியூட்ரான்ல நல்லா கவனிங்க. இப்போ நம்ம நியூட்ரான் எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? இப்போ சரி நியூக்ளியஸ் எடுத்துக்கிறோம். இந்த நியூக்ளியஸ்ல வந்து நியூக்ளியஸ் பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ் தெரியும். இப்போ நியூக்ளியஸ்ல எத்தனை புரோட்டான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஜெட் புரோட்டான்ஸ் இருக்கும். ஜெட் புரோட்டான்ஸ் இருக்கும். அப்போ சார்ஜ் ஆஃப் நியூக்ளியஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு புரோட்டானுக்கு சார்ஜும் பிளஸ் சி. அப்போ ZE சார்ஜ் இருக்கு. ZE சார்ஜ். ஓகேங்களா? சரி, எலக்ட்ரான்ஸ் ஒரு ஆட்டம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எலக்ட்ரான் எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னா ஜெட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதனால எலக்ட்ரான்ஸ் மொத்த எலக்ட்ரான் சார்ஜ் எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா -ZEன்னு வரும். -ZEன்னு வருது. ஸோ அப்போ நம்ம ஒரு ஆட்டம் கன்சிடர் பண்ணீங்கன்னா அதுல புரோட்டான்ஸ்னால எத்தனை சார்ஜ் இருக்குன்னா ஜெட் சார்ஜஸ் இருக்கு. ஒரு புரோட்டான் சார்ஜ் பிளஸ் சின்றதுனால பிளஸ் ZEன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து ஜெட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஒரு எலக்ட்ரான்ஸ்க்கும் சார்ஜ் எவ்வளவு பார்த்தா -C, so that -ZE அப்படின்னு வந்திருக்கு. அப்போ டோட்டல் சார்ஜ் எவ்வளவு வருது பாருங்க, 0ன்னு வந்திருக்கு. புரியுதுங்களா? உங்களுக்கு ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு டோட்டல் சார்ஜ் வந்து 0 வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு பாடி எடுக்கிறீங்க. அந்த பாடியில வந்து நிறைய ஆட்டம்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஆட்டமுக்குமே வந்து நல்ல கவனிங்க, ஒவ்வொரு ஆட்டமுக்குமே வந்து சார்ஜ் 0ன்றதுனால டோட்டல் சார்ஜ் 0வா இருக்கும். டோட்டல் சார்ஜ் 0வா இருக்கு. சரி, இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த பாடியை எடுத்துட்டு போயிட்டு இன்னொரு பாடியோட ரப் பண்றேன்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இன்னொரு பாடி கூட ரப் பண்றேன். இப்படி ரப் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் எனர்ஜி வந்து நம்ம கொடுக்குறோம். அப்போ எனர்ஜி கொடுக்கும்போது என்ன ஆகுது, ஒரு பாடியில இருந்து இன்னொரு பாடி வந்து எலக்ட்ரான் வந்து டிரான்ஸ்பர் ஆகலாம். ஏன் எலக்ட்ரான் தான் டிரான்ஸ்பர் ஆகுது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து இந்த ஆட்டம்ல வந்து புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா? இது வந்து நியூக்ளியஸ்ல இருக்கு. நியூட்ரான்ஸ் இந்த மாதிரி இருக்கு. எலக்ட்ரான்ஸ் இப்படி சுத்திட்டு இருக்கும். ஆக்சுவலா வந்து இந்த புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் ஆர் பைண்டட் வித் கிரேட்டர் எனர்ஜின்னு நம்ம நியூக்ளியர் பிசிக்ஸ்ல படிக்க போறோம். எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த ஆட்டம்ல பைண்டட் அந்த அளவுக்கு எனர்ஜி கம்மியா இருக்கும். அதனால எலக்ட்ரானை ஈஸியா ரிமூவ் பண்ணலாம். புரோட்டானை ரிமூவ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால தான் ரப் பண்ணும்போது ஒரு பாடியில இருந்து இன்னொரு பாடிக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் ஆகுமே தவிர புரோட்டான் வந்து டிரான்ஸ்பர் ஆகுறது கிடையாது. அப்போ வந்து பை ரப் பண்ணும்போது பாடி வந்து சார்ஜ் கெயின் பண்ணிக்கிறது காரணம் வந்து எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்பரிங் ஃப்ரம் ஒன் பாடி டு அனதர் பாடி அப்படின்னு எடுத்துக்கணும். இது ஒரு காரணம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா மாஸ் ஆஃப் தி புரோட்டான் வந்து ஆல்மோஸ்ட் 1837 டைம்ஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். அப்போ மாஸ் ஆஃப் புரோட்டான் ரொம்ப அதிகமா இருக்கு, மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ரொம்ப கம்மியா இருக்குனால எலக்ட்ரான் ஈஸியா ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரியுது. சரி, இப்போ வந்து என்ன பண்றோம்னா இது பாடி ஏன்னு எடுத்துங்க, இது பாடி பின்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இதுல இருந்து எலக்ட்ரான் வந்து இங்க டிரான்ஸ்பர் பண்றோம்னு வச்சுங்க. ஒரு எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் பண்றோம் இல்லைன்னா ஒரு ஆட்டம் கன்சிடர் பண்ணுங்க. பாடி இந்த பாடி ஏன்றது ஒரு ஆட்டம், பாடி பின்றது ஒரு ஆட்டம் அஸ்யூம் பண்ணிக்கங்க. அப்போ பாடி ஏ வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு எலக்ட்ரான் பாடி பி கொடுத்துருதுன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். அப்படின்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு புரோட்டான் நம்பர் மாறாது. அப்போ வந்து பாடி ஏ வந்து எலக்ட்ரான் லாஸ் பண்ணியிருக்கு. அப்போ எலக்ட்ரான் லாஸ் ஆனா ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். எலக்ட்ரான் லாசஸ் ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆயிருந்துச்சுன்னா அப்போ புரோட்டான் நம்பர் மாறாது. அப்போ புரோட்டான் நம்பர் மாறாதனால பாசிட்டிவ் சார்ஜ் அப்படியே பிளஸ் ZEன்னு இருக்கும். நெகட்டிவ் சார்ஜ் என்ன ஆகும், ஒரு எலக்ட்ரான் குறைஞ்சறதுனால Z- ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். Z- ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குனால Z-1 இன்ட்டு மைனஸையும் போட்டுரும். இப்போ இதை ஆட் பண்ண என்ன வரும், பிளஸ் ZE ZE கேன்சல் ஆயிட்டு இந்த மைனஸ் ஆஃப் மைனஸ் சி வந்து பிளஸ் சி இருக்கு. அப்போ பாடி வந்து ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணிருச்சுன்னா அந்த பாடி வந்து ஒரு பிளஸ் சி சார்ஜ் கெயின் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு சொன்னது? அதான் அதே மாதிரி இப்போ ஒரு பாடி வந்து n எலக்ட்ரான்ஸ் லாஸ் பண்ணிருச்சுன்னா அந்த பாடி வந்து எவ்வளவு சார்ஜ் கெயின் பண்ண மாதிரி அர்த்தம், அந்த பாடி வந்து சார்ஜ் எவ்வளவு கெயின் பண்ண மாதிரி இருக்குன்னா பிளஸ் NE சார்ஜ் கெயின் பண்ண மாதிரி அர்த்தம். இதே ஒரு பாடி வந்து எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்குதுன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாடி இருக்கு, அது ஆட்டம்ஸ் இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஒரு ஆட்டம்ல நம்ம சும்மா வந்து ஜெட் எலக்ட்ரான் இருக்கு, ஜெட் புரோட்டான் இருக்கிறதுனால
பிளஸ் ஜெட் சார்ஜ் இருக்குன்னு எடுத்துங்க. இப்போ எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு எலக்ட்ரான் கெயின் பண்ணிச்சுன்னா அப்போ எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? ஜெட் பிளஸ் 1 எலக்ட்ரான் இருக்கும். அப்போ ஜெட் பிளஸ் 1 இன்ட்டு மைனஸ் இன் போட்டுக்கணும் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இப்போ இதை ஆட் பண்ணோம்னா பிளஸ் ஜெட்டையும் மைனஸ் ஜெட்டையும் கேன்சல் ஆயிருது. இங்க மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணா மைனஸ் இன் இருக்கு. அப்போ ஒரு பாடி வந்து சார்ஜை வந்து கெயின் பண்ணிருச்சுன்னு வச்சுங்க, சாரி எலக்ட்ரானை கெயின் பண்ணிச்சுன்னா அந்த பாடி பிகம்ஸ் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன இப்போ கன்ஃபர்மேஷனுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, a body which loses electron it becomes a positive charge, a body which gains electron it becomes negative charge அப்படின்னு கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஓகேங்களா? அப்போ வந்து என்ன பண்றோம், ஒரு பாடியை வந்து இன்னொரு பாடியில ரப் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு பாடியில இருந்து இன்னொரு பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ ஏல இருந்து பி வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு அஸ்யூம் பண்ணிட்டோம்னா அப்போ பாடி ஏ கெயின்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ், பாடி பி கெயின்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சார்ஜிங் தி பாடி பை ஃப்ரிக்ஷன். அப்போ சார்ஜிங் தி பாடி பை ஃப்ரிக்ஷன்ல வந்து நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் சேம் ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு சொல்லுங்க. when we are rubbing one body with another body, two bodies are gaining equal and opposite charges அப்படின்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? அப்போ சார்ஜிங், அதாவது சார்ஜிங் பை ஃப்ரிக்ஷன்ல வந்து டூ பாடிஸ், ஒரு பாடி வந்து ரப்டு அகைன்ஸ்ட் அனதர் பாடி வரும்போது டூ பாடிஸ் ஆர் கெய்னிங் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் கைண்ட் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு சொல்றேன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. ஏன்னா வந்து பாடியை எத்தனை எலக்ட்ரான்ஸ் லாஸ் பண்ணதோ அத்தனை எலக்ட்ரான் தான் பாடி பி கெயின் பண்றதுனால இந்த பாடி ஏ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, இதுக்கு நெகட்டிவ் சார்ஜ் ஈக்குவலா இருக்கு, பட் சைன் வந்து ஆப்போசிட்டா இருக்கு அப்படின்றது ட்ரூன்னு சொல்லிடுறோம். சரி, இந்த சார்ஜிங் தி ஃப்ரிக்ஷன் வந்து ஒபேஸ் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். சார்ஜிங் பை ஃப்ரிக்ஷன் இருக்கு இல்லைங்களா, சார்ஜிங் பை ஃப்ரிக்ஷன் வந்து ஒபேஸ் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸுங்களா? சார்ஜிங் பை ஃப்ரிக்ஷன் ஒபேஸ் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ வரணும். ஏன்னா ரெண்டு பாடி எடுத்துக்கிறேன் நான், ரெண்டு பாடி நியூட்ரலா இருந்திருக்கு, நியூட்ரல் தானே இருக்கு. அப்போ நியூட்ரல் இருக்குன்னா டோட்டல் சார்ஜ் ஆஃப் தி சிஸ்டம் ஜீரோவா இருக்கு. இப்போ பை ரப் பண்ணும்போது எலக்ட்ரான் வந்து ஒரு பாடியில இருந்து இன்னொரு பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது தி பாடி விச் லாசஸ் எலக்ட்ரான் தட் பிகம்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ், தி பாடி விச் கெயின்ஸ் எலக்ட்ரான் தட் பிகம்ஸ் நெகட்டிவ் சார்ஜ்னு சொல்றோம். டோட்டல் பார்த்தா ஆஃப்டர் டிரான்ஸ்ஃபரிங் எலக்ட்ரான் டோட்டல் சார்ஜ் ஜீரோவா இருக்கணும். ஏன்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் தானே இருக்கு. அப்போ டோட்டல் சார்ஜ் ஜீரோ இருக்கு. ஸோ பிஃபோர் ரப்பிங் அண்ட் ஆஃப்டர் ரப்பிங் டோட்டல் சார்ஜ் ஜீரோவா இருக்கிறதுனால, சேமா இருக்கிறதுனால பை ஃப்ரிக்ஷன் வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் ஒபே பண்ணுது அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்திருக்கேன், இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்திருக்கேன். இந்த ஆப்ஜெக்ட் இப்போ வந்து கெயின்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ். நவ் தி ஆப்ஜெக்ட் கெயின்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லியாச்சு. so that its mass slightly decreases அப்படின்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸா? இல்லைன்னா ஒரு ஆப்ஷன் மாதிரி கொடுக்கலாம். ஒரு பாடி எடுத்திருக்கேன், சார்ஜ் கொடுக்கறதுக்கு முன்னாடி மாஸ் வந்து எம்னு எடுத்துக்கிறேன், பிஃபோர் சார்ஜிங் வந்து மாஸ் எம்னு எடுத்துக்கிறேன், ஆஃப்டர் சார்ஜிங் இந்த பாடி வந்து பாசிட்டிவ் சார்ஜ் பண்ணிட்டேன். பாசிட்டிவ் சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு மாஸ் வந்து எம் டேஷ்னு ஆயிருச்சு, எம் டேஷ்னு வந்துருச்சு, எம் டேஷ்னு வந்திருக்கு. அப்போ எம் டேஷ்ன்றது என்ன சொல்லுங்க? எம் டேஷ்ன்றது மாஸ் ஆஃப் தி பாடி ஆஃப்டர் சார்ஜ், எம்ன்றது மாஸ் ஆஃப் தி பாடி பிஃபோர் சார்ஜ். என்ன சார்ஜ் பண்ணியிருக்கேன்? பாசிட்டிவ் சார்ஜ் பண்ணியிருக்கேன். இப்படி பண்ணும்போது ஈக்குவல்னு ஆப்ஷன் சொல்லலாமா, லெஸ் தென் சொல்லலாமா, கிரேட்டர் தென் சொல்லலாமா? இந்த லெஸ் தென்ன்றது ஸ்லைட்லி லெஸ் தென், இந்த கிரேட்டர் தென்ன்றது ஸ்லைட்லி கிரேட்டர் தென். அடுத்து டேட்டா இன்சஃபிஷியன்ட் ஒரு ஆப்ஷன் கொடுப்போம், டேட்டா இன்சஃபிஷியன்ட் ஒரு ஆப்ஷன் கொடுப்போம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து நல்லா கவனிங்க. இப்போ என்ன புரிஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, எம்ன்றது மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் பிஃபோர் சார்ஜிங், எம் டேஷ்ன்றது மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் ஆஃப்டர் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. இப்படி வரும்போது இதுக்கு என்ன ஆன்சர், கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து எம் வந்து கிரேட்டர் தேன் எம் டேஷ் அப்படின்னு வந்திருக்கும். ஏன் எம் வந்து கிரேட்டர் தேன் எம் டேஷ்னா, இப்பதான் நான் சொல்லியிருந்தேன், பாடி வந்து எலக்ட்ரானை லாஸ் பண்ணிருச்சுன்னா தான் அது பாசிட்டிவ் சார்ஜ் ஆகும். ஒரு பாடி பாசிட்டிவ் சார்ஜ் கெயின் பண்ணியிருக்குன்னா ஏதோ கெயின் பண்ணியிருக்குன்னு நினைக்கக்கூடாது, அது எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணியிருக்கு. ஏன்னா ஒரு பாடியில இருந்து எலக்ட்ரான்ஸை மட்டும் தான் நம்மளால டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், புரோட்டானை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. புரோட்டானை டிரான்ஸ்ஃபர் பண்றது ரொம்ப எனர்ஜி தேவைன்னு சொல்லியிருந்தேன். அதனால பாடி வந்து சார்ஜ் கெயின் பண்றதுக்கு காரணமே எலக்ட்ரான்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுனால தான். அப்போ வந்து ஒரு பாடி பாசிட்டிவ் சார்ஜ் கெயின் பண்ணியிருக்குன்னா அப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், எலக்ட்ரானை லாஸ் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். எலக்ட்ரானுக்கு மாஸ் இருக்கா இல்லையா? எலக்ட்ரானுக்கு மாஸ் இருக்கு. அப்போ எலக்ட்ரான் மாஸ் இருக்குன்னா எலக்ட்ரான் லாஸ் பண்ணியிருக்குன்னா அப்போ மாஸ் லாஸ் தானே பண்ணியிருக்கு. ஆனா எலக்ட்ரான் மாஸ் வந்து ரொம்ப கம்மின்றதுனால ஸ்லைட்லி லெஸ் தென், அதனால தான் சொல்லும் போது நான் ஸ்லைட்லி லெஸ் தென் சொல்லியிருந்தேன். அப்போ வந்து என்ன கவனிங்க, இப்போ ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுங்க, when body gains positive charge its mass slightly decreases அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. அடுத்த ஸ்டேட்மெண்ட் எல்லாருமே கோரஸா கரெக்டா சொல்லணும் ஆன்சர். பாருங்க, now I have taken a body. இப்போ இந்த பாடி வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, this body gains negative charge, then mass of the body slightly increases. இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆ ஃபால்ஸா? mass of the body
slightly. If body gains negative charge, then its mass slightly increases. Slightly increases அப்படின்னு சொல்றேன்ப்பா. இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூங்களா ஃபால்ஸுங்களா? A body is negatively charged, then its mass slightly increases. நெகட்டிவ்லி சார்ஜ் ஆகணும்னா அதுக்கு வந்து எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணாதான் நெகட்டிவ்லி சார்ஜ் பண்ண முடியும். அப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகுது, எலக்ட்ரானுக்கு மாஸ் இருக்கு, எலக்ட்ரானுக்கு மாஸ் இருக்கிறதுனால ஆனால் கம்மியா குறைவான மாஸ் இருக்கு, இது நெகட்டிவ் சார்ஜ் கெயின் பண்ணியிருக்குன்னா எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்கணும், அதனால மாஸ் ஸ்லைட்லி இன்க்ரீசஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, அப்போ நம்ம பாடி வந்து சார்ஜ் பண்ணும்போது பாடியோட மாஸ் ஸ்லைட்லி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நமக்கு புரியுது. ஓகே, சரி. அடுத்து வந்து இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸான்னு சொல்லணும். இப்போ ஒரு மாஸ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க. இப்போ ஒரு சார்ஜ் எக்ஸிஸ்ட் ஆயிருக்குன்னா கண்டிப்பா மாஸ் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும். ஆனா மாஸ் எக்ஸிஸ்ட் ஆயிருந்தா சார்ஜ் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும்னு கிடையாது அப்படின்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸாப்பா? நல்லா கவனிங்க, சாதாரணமா சொல்லிட்டேன். ஒரு இப்போ மாஸ் எக்ஸிஸ்ட் ஆயிருக்குன்னா சார்ஜ் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும்னு கிடையாது, சார்ஜ் இருக்கணும்னு கிடையாது. ஆனா சார்ஜ் எக்ஸிஸ்ட் ஆயிருக்குன்னா கண்டிப்பா மாஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸா? இப்போ சார்ஜ் இருக்குன்னா பார்ட்டிகிள் இருந்தா தானே சார்ஜ் இருக்கும், அப்போ மாஸ் இருக்குன்னு அர்த்தம். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. அப்போ சார்ஜ் இருக்கணும்னா பார்ட்டிகிள் இருந்தா தான் சார்ஜ் இருக்கும். சரி, சார்ஜ் இருக்குன்னா அப்படின்னா பார்ட்டிகிள் இருக்குன்னு அர்த்தம், அதனால மாஸ் இருக்குன்னு அர்த்தம். ஆனா மாஸ் இருந்தா சார்ஜ் இருக்குன்னு சொல்ல முடியாது. நியூட்ரான் எடுத்துங்க, நியூட்ரானுக்கு நோ சார்ஜ் தானே, நோ சார்ஜ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஸ்டேபிள் ஆட்டம் எடுத்துங்க, ஸ்டேபிள் ஆட்டம் என்ன அர்த்தம், நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அப்போ டோட்டல் சார்ஜ் வந்து ஜீரோன்னு வந்துருது. ஸோ அந்த மாதிரி மேட்டர் கேன் எக்ஸிஸ்ட் வித்தவுட் சார்ஜ், பட் சார்ஜ் கேனாட் எக்ஸிஸ்ட் வித்தவுட் மேட்டர் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா உங்களுக்கு? மேட்டர் கேன் எக்ஸிஸ்ட் வித்தவுட் சார்ஜ், பட் சார்ஜ் கேனாட் எக்ஸிஸ்ட் வித்தவுட் மேட்டர் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா சார்ஜ் இருக்கனாவே தட் இஸ் தி ப்ரூஃப் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் மாஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது இந்த கான்செப்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா சார்ஜிங் பை கண்டக்ஷன் பார்க்கலாம். சார்ஜிங் பை கண்டக்ஷன், அதாவது சார்ஜிங் பை ஃப்ரிக்ஷன் பார்த்துட்டோம், இப்போ சார்ஜிங் பை கண்டக்ஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? சார்ஜிங் பை கண்டக்ஷன். இப்போ என்ன பண்ண போறோம்னா நல்லா கவனிங்க, ஒரு பாடி எடுத்துக்கிறேன், சார்ஜ்டு பாடின்னு ஒரு பாடி இருக்குன்னு எடுத்துங்க. இது வந்து ஒரு சார்ஜ்டு பாடின்னு எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு அன்சார்ஜ்டு பாடி எடுக்கிறேன் நான், இது இன்னொரு அன்சார்ஜ்டு பாடின்னு எடுக்கிறேன். ஓகே, இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ ஒரு சார்ஜ்டு பாடி இருக்கு, ஒன்று அன்சார்ஜ்டு பாடி இருக்கு. இதுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் சும்மா இருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இப்படி அஸ்யூம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இப்போ இந்த ரெண்டு பாடியும் நம்ம என்ன பண்ணலாம்னா கனெக்ட் பண்ணலாம். என்னது, ஒரு ஏதாவது ஒரு கண்டக்டர்ல கனெக்ட் பண்ணலாம். கண்டக்டர் என்னது, தி சப்ஸ்டன்ஸ் which allows the charges to pass through them is known as conductor. இன்சுலேட்டர் என்ன சொல்லுங்க, தி சப்ஸ்டன்ஸ் which do not allow the charge to pass through them is known as இன்சுலேட்டர். அதெல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ இது ஒரு சார்ஜ்டு பாடி, இது அன்சார்ஜ்டு பாடி எடுத்துட்டோம்னு வச்சுங்க. அப்போ இந்த சார்ஜ்டு பாடியில இருந்து அந்த அன்சார்ஜ்டு பாடிக்கு சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகும். சரிங்களா? இப்படி ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். எப்படி ஃப்ளோ ஆகும்னா சம்ஹவ் எப்படி ஃப்ளோ ஆகும்னா உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து இப்போ எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் பார்க்குறோம். செகண்ட் டாபிக்ல வந்து நம்ம எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஒரு கான்செப்ட் பார்த்துருப்போம். இருந்தாலும் நீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல பொட்டன்ஷியல் கான்செப்ட் படிச்சிருப்பீங்க இல்லையா? அதை வச்சு இப்போ கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணனா உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிரும்னு நினைக்கலாம். இப்போ இங்க இருந்து இந்த ஃபர்ஸ்ட் பாடியில இருந்து செகண்ட் பாடிக்கு சார்ஜஸ் இப்படி வந்துட்டு இருக்கு. அப்போ பொட்டன்ஷியல், அதாவது சார்ஜ் ஆல்வேஸ் ஃப்ளோ ஃப்ரம் ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியல். இது அன்சார்ஜ்டு பாடின்றதுனால இந்த ரெண்டு பாடியை ரொம்ப தூரத்துல வச்சுட்டு கனெக்ட் பண்ணியிருக்கும்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. ஃபர்ஸ்ட் இந்த பாடிக்கு பொட்டன்ஷியல் இருந்திருக்கும், இதுக்கு ஜீரோ பொட்டன்ஷியல் இருந்திருக்கும். அதனால என்ன ஆகுதுன்னா இந்த ஃபர்ஸ்ட் பாடியில இருந்து செகண்ட் பாடிக்கு வந்து சார்ஜ் வந்து இப்படி வந்துட்டே இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் பாடியில சார்ஜ் குறைஞ்சிட்டு இருக்கும், செகண்ட் பாடி சார்ஜ் கூடிட்டே இருக்கும். நல்லா பாருங்க, அப்போ ஃபர்ஸ்ட் பாடிக்கு பொட்டன்ஷியல் குறைஞ்சிட்டு இருக்கும், செகண்ட் பாடிக்கு பொட்டன்ஷியல் கூடிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜ் ரீச் ஆகும்போது இந்த ரெண்டு பாடிக்கு பொட்டன்ஷியல் ஈக்குவலா வந்துரும் இல்லைங்களா? அப்போ ஈக்குவலா வந்துச்சுன்னா ஃபர்தர் நோ சார்ஜ் வில் பி டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பாடி டு செகண்ட் பாடி அப்படின்னு சொல்லிடுறோம். அப்போ இந்த ரெண்டு பாடியும் சேம் பொட்டன்ஷியல் வரதுக்கு எவ்வளவு டைம் பார்த்தோம்னா வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல சேம் பொட்டன்ஷியலுக்கு வந்துடும். இப்போ ஒரு பாடி எடுத்து இன்னொரு பாடி கனெக்ட் பண்ணும்போது இதுல வந்து சார்ஜ் வந்து டக்குன்னு டிஸ்ட்ரிபியூட் ஆயிரும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ வந்து என்ன பண்ணலாம், ஒரு பாடி எடுத்து இன்னொரு பாடியோட கனெக்ட் பண்ணிட்டோம், கான்டாக்ட்ல வச்சுட்டு அதுக்கு அடுத்து இந்த கான்டாக்டை எடுத்துடுறோம். இப்போ எடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க இந்த ரெண்டு பாடியும் வந்து என்ன இருக்கு, சேம் டைப் ஆஃப் சார்ஜ் கெயின் பண்ணியிருக்கு. இப்போ நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா சொல்லுங்க. அதாவது பை சார்ஜிங் பை கண்டக்ஷன்ல ஒரு பாடி வந்து சோர்ஸ் சார்ஜ் இருக்கு, இன்னொரு பாடி வந்து என்னது, இந்த பாடி கண்டக்டிங், இந்த பாடி யூஸ் பண்ணி சார்ஜை கண்டக்ட் பண்ணிருக்கு. சார்ஜ் இது சார்ஜ்டு பாடி, இதுல வந்து சார்ஜ் வந்து கண்டக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ ஒரு பாடி யூஸ் பண்ணி தானே நம்ம சார்ஜ் கொடுத்துருக்கோம் இன்னொரு பாடிக்கு. அப்போ இந்த பாடி சார்ஜ் குறைஞ்சிருக்கு, இந்த பாடி சார்ஜ் கெயின் ஆயிருக்கு. சார்ஜிங் பை கண்டக்ஷன்ல வந்து சேம் டைப் ஆஃப் சார்ஜை தான் நம்ம கண்டக்ட் பண்ண சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூங்களா? சேம் டைப் ஆஃப் சார்ஜ் தான், அதாவது சார்ஜிங் பை ஃப்ரிக்ஷன்ல
டூ பாடிஸ் கெயின்ஸ் ஆப்போசிட் சார்ஜஸ் சொன்ன ஈக்குவல் ஆப்போசிட். ஆனா சார்ஜிங் பை கண்டக்ஷன்ல வந்து என்ன ஆகணும், சிமிலர் சார்ஜை தான் சார்ஜ் பண்ண முடியும். எந்த ஒரு சார்ஜ் பாடி எடுத்து நம்ம சார்ஜ் பண்ண போறோம் இல்லையா, சிமிலர் சார்ஜ் எடுத்து தான் பண்ண போறோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. சரி, இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸா யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். இப்ப பாத்தீங்க, இப்ப என்ன சொல்றேன்னா, it is impossible to transfer total charge from one body to another body by conduction method அப்படின்னு சொல்றேன். ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். it is impossible to transfer total charge from one body to another body அப்படின்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். ஆக்சுவலா டோட்டல் சார்ஜ் வந்து ஒரு பாடியில இருந்து இன்னொரு பாடிக்கு டிரான்ஸ்பர் பண்ண முடியும். எப்படி டிரான்ஸ்பர் பண்ண முடியும்னா, இது இப்போ சும்மா சொல்லிடுறேன். உங்களுக்கு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் கான்செப்ட்ல இன்னொரு முறை எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, இது ஒரு பாடின்னு எடுத்துக்கங்க, ஓகேங்களா? இது ஒரு பாடின்னு எடுத்துக்கிட்டு இந்த பாடியில பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கு அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இந்த பாடி பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்குன்னு எடுத்துங்க. இப்போ அடுத்து என்ன பண்ண போறேன்னா, இன்னொரு பாடி எடுக்க போறேன். நான் இன்னொரு பாடி எடுத்துக்க போறேன். அந்த பாடி என்ன பண்றேன்னா, இதுக்குள்ள வைக்கிறேன், இதுக்குள்ள வச்சுட்டு இப்போ நல்லா கவனிக்கணும். இப்படி வச்சுட்டேன். இப்போ இதை கனெக்ட் பண்ணிடுறேன். இப்படி கனெக்ட் பண்ணா உங்களுக்கு வந்து நான் அப்புறமா சொல்ல, சார்ஜஸ் ஆல்வேஸ் ரிசைட்ஸ் ஆன் தி அவுட்டர் சர்ஃபேஸ்ல தான் ரிசைட் ஆகும். இப்படி கனெக்ட் பண்ணதான் இந்த சார்ஜஸ் எல்லாம் வெளியில வந்துடும். இது பாடி ஏன்னு வச்சுங்க, இது பாடி பி வச்சுட்டீங்கன்னா இந்த கேஸ்ல என்ன ஆகும்னா, இந்த மொத்த சார்ஜஸும் இங்க வெளியில வந்துடும். ஓகேங்களா? அப்படின்னு வந்துடும். இப்படி வந்து இந்த கான்செப்டை பத்தி நான் கிளியரா வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் நடத்தும் போது, ஏன் ஒரு பாடியை வந்து இன்சைட் இன்னொரு பாடி வைக்கும் போது இந்த ஃபர்ஸ்ட் பாடியில இருக்கிற சார்ஜஸ் எல்லாம் செகண்ட் பாடியை கனெக்ட் பண்ணும்போது இங்க அவுட்டர் சர்ஃபேஸ் வந்துருதுன்றது இந்த கான்செப்டை வந்து நான் உங்களுக்கு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் நடத்தும் போது சொல்றேன்ப்பா. அப்போ வந்து என்ன ஆகுது, நம்ம ஒரு பாடியில இருந்து இன்னொரு பாடிக்கு மொத்த சார்ஜை டிரான்ஸ்பர் பண்ண முடியும். அப்போ பண்ணணும்னா என்ன பண்ணணும், எந்த பாடியில இருந்து எந்த பாடிக்கு சார்ஜ் டிரான்ஸ்பர் பண்ணணுமோ, அதாவது பாடி ஏல இருக்கிற சார்ஜ் பாடி பிக்கு டிரான்ஸ்பர் பண்ணா பாடி ஏ வந்து என்ன பண்ணணும், பாடி பிக்கு உள்ள வைக்கணும். அப்படி வச்சோம்னா இப்போ மொத்த டிரான்ஸ்பர் ஆயிரும். இது பொட்டன்ஷியல் கான்செப்ட்ஸ் பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பொட்டன்ஷியல் கான்செப்ட், பொட்டன்ஷியல் எனர்ஜி ரெண்டு கான்செப்டை வச்சு சொல்லுவேன். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போதைக்கு மட்டும் நம்ம என்ன அஸ்யூம் பண்ணிக்கலாம்னா, ஒரு பாடியில இருந்து இன்னொரு பாடிக்கு சார்ஜ் வந்து மொத்த டிரான்ஸ்பர் பண்ண முடியும். இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் சொன்னேன் இல்லையா, இது பாடி ஏ, இது பாடி பி, இந்த மெத்தட்ல வச்சுட்டு மொத்தமே டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. இந்த கேஸ்ல ஃபர்ஸ்ட் கேஸ்ல டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. ஆனா இந்த செகண்ட் கேஸ்ல இந்த மாதிரி டிரான்ஸ்பர் பண்ண முடியும். சரி, உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். அப்போ வந்து இட் இஸ் பாசிபிள் டு டிரான்ஸ்பர் சார்ஜ் வந்து ஒரு பாடியில இருந்து இன்னொரு பாடிக்கு மொத்தமா டிரான்ஸ்பர் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, சார்ஜிங் பை கண்டக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது சார்ஜிங் பை இண்டக்ஷன். சார்ஜிங் பை இண்டக்ஷன் இந்த கான்செப்ட் நான் பொட்டன்ஷியல் நடத்தும் போது இது எனக்கு ஒரு முறை ஞாபகப்படுத்துங்க. நான் சொல்லலைன்னா இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு. ஓகேங்களா? அடுத்து வந்து சார்ஜிங் பை இண்டக்ஷன். சார்ஜிங் பை இண்டக்ஷன் அப்படின்னு பேரலாம். சரிங்களா? இண்டக்ஷன். இப்போ என்ன பண்றேன்னா, ஒரு பாடி எடுத்துக்கிறேன் நான், நல்லா கவனிங்க. இப்போ இது ஒரு பாடின்னு எடுத்திருக்கேன். இது சார்ஜ்டு பாடி. இந்த பாடியில சார்ஜ் இருக்கு, இந்த பாடியில சார்ஜ் இருக்கு அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இன்னொரு நியூட்ரல் பாடியில கொண்டு வர அந்த பாடிக்கு வந்து நம்ம சார்ஜ் இன்டியூஸ் பண்ணணும். ஸோ இப்போ தி பாடி விச் ஹாஸ் டு பி இன்டியூஸ்டு, சார்ஜ் இன்டியூஸ் பண்ணுமோ அந்த பாடியை வந்து நியர் டு என்ன பண்றோம், இந்த சார்ஜ் பாடி பிளேஸ் பண்றோம். இப்படி பிளேஸ் பண்றோம். இப்படி பிளேஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இது வந்து ஆக்சுவலா வந்து உங்களுக்கு புரியும். இந்த பாடி வந்து கண்டக்டர், இந்த நியூட்ரல் பாடி கொண்டது கண்டக்டர். கண்டக்டர்ல வந்து சார்ஜஸ் இருக்கு, எலக்ட்ரான்ஸ் ஃப்ரீ. உங்களுக்கு கண்டக்டர், இன்சுலேட்டர்ஸ் எல்லாம் தெரியும். கண்டக்டர் என்னது, தி சப்ஸ்டன்ஸ் which has more free electrons is known as conductor. அது இன்சுலேட்டர் என்னது, தி சப்ஸ்டன்ஸ் which has less free electrons இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இதுல வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாது எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இங்க வந்து இந்த பாடி ஏ இருக்கு, இது பாடி பின்னு எடுத்துக்கிறோம். இப்போ பாடி ஏல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குனால இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணா, பாடி பில இருக்கிற எலக்ட்ரான்ஸை வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை ரிப்பல் பண்றதுனால அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து இந்த ஃபார் எண்ட், அதாவது இந்த எண்டை வந்து இந்த எண்ட் 1ன்னு வச்சுங்க, எண்ட் 2ன்னு வச்சுங்க. இப்போ பாடி பில இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து பாடி பில இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ்னால, சாரி மாத்தி சொல்லிட்டேன், பாடி பில இருக்கிற ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல, இந்த பாடி ஏல இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ்னால அட்ராக்ட் ஆகும். நான் ஃபர்ஸ்ட் ரிப்பல் சொல்லிட்டேன், தப்பாயிருச்சு. கரெக்டா பாருங்க. பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எலக்ட்ரான்ஸ் அட்ராக்ட் பண்ணும் இல்லையா, அப்போ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்றதுனால இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஈஸியா மூவ் ஆகுன்றதுனால இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இப்படி வந்துருது. அப்போ நியர் டு எண்ட் ஏ வந்துருது. ஓகேங்களா? இப்படி வந்துருது, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இப்படி வந்துடும். அப்போ இப்போ சைடு 2ல இருக்கிற ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இங்க சைடு 1க்கு வந்துருச்சு. எல்லாமே வந்துச்சுன்னு கிடையாது, கொஞ்சம் மட்டும் வந்திருக்கும். அது எந்த அளவுக்கு வரும்ன்றதெல்லாம் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கான்செப்ட் நடத்தும் போது சொல்லி தரேன். ஓகேங்களா? அப்போ வந்து சைடு 2ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து சைடு 1க்கு வந்திருக்கு, எல்லா எலக்ட்ரான்களும் கொஞ்சம் வந்திருக்கு. எவ்வளவு வரும்ன்றது அப்புறம் சொல்லுவோம்.
அப்போ சைட் 2ல கொஞ்சம் டெஃபிஷியன்சி ஆஃப் எலக்ட்ரான் இருக்கிறதுனால இங்க இந்த பக்கம் பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கிற மாதிரி நம்ம இப்படி அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்படி இருக்கு. ஸோ அப்போ வந்து அன்சார்ஜ்டு பாடியை நியர் டு சார்ஜ் பாடி வைக்கும்போது இந்த மாதிரி பாடியில இருக்கிற சார்ஜஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, ரீடிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து பாடி ஏல இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் வந்து பாடி பில இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ் அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கு. அதே மாதிரி பாடி பில இருக்கிற ரிப்பல் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற மாதிரி சும்மா அஸ்யூம் பண்ணிக்கலாம், பாசிட்டிவ் சார்ஜை ரிப்பல் பண்ணி வச்சிருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்போ இந்த ரெண்டு சார்ஜ்ல இங்க இந்த பாடி பில இருக்கிற எலக்ட்ரான்ஸை நம்மளால ஈஸியா ரிமூவ் பண்ண முடியுமா, இல்லைன்னா பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் ஈஸியா ரிமூவ் பண்ண முடியுமா, பாசிட்டிவ் சார்ஜ் ஈஸியா ரிமூவ் பண்ண முடியுமா? பாசிட்டிவ் சார்ஜ் தான் ஈஸியா ரிமூவ் பண்ண முடியும். ஆக்சுவலா பாசிட்டிவ் சார்ஜ்ன்றதை ரிமூவ் பண்றதோ ஆட் பண்றதோ கிடையாது, நம்ம சும்மா அப்படி அஸ்யூம் பண்ணிக்கிறோம். நெகட்டிவ் சார்ஜ் தான் ஆட் பண்ண முடியும், இல்ல ரிமூவ் பண்ண முடியும். இப்போதைக்கு சும்மா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பாடியை வந்து பாடி பில இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ் அட்ராக்ட் பண்ணிருக்கு, அதனால இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் நம்ம என்ன சொல்றோம், பவுண்ட் சார்ஜ் என்றோம். அட்ராக்ட் பண்ணிருக்கு நல்லா பைண்ட் ஆயிருக்கும். ஸோ இதை பவுண்ட் சார்ஜ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, பவுண்ட் சார்ஜ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து ஃப்ரீ சார்ஜ்னு எடுத்துக்கலாம். இது வந்து ரிப்பல் பண்றதுனால ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம், ஃப்ரீ சார்ஜ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இது ஃப்ரீ சார்ஜ்னு எடுத்துக்கலாம். இதுல பாடி ஏல இருக்கிற சார்ஜ் யூஸ் பண்ணி தான் இன்டியூஸ் பண்ண போறோம். அதான் அதனால தான் இதை வந்து இன்டியூசிங் சார்ஜ்னு எடுத்துருவோம். இன்டியூசிங் சார்ஜ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்டியூசிங் சார்ஜ்னு எடுத்திருக்கேன். சரி, இப்போ வந்து என்ன பண்றேன்னா எர்த் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. எர்த் வந்து யூஸ் ரிசர்வயர். அந்த எர்த் வந்து என்ன பண்ணனா உங்களுக்கு சார்ஜ் எவ்வளவுனாலும் கொடுக்கும், எவ்வளவுனாலும் எடுத்துக்கும். அதனால அதனுடைய பொட்டன்ஷியல் மாறாது அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கணும். எர்த்துக்கு வந்து நம்ம பொட்டன்ஷியல் அஸ்யூம் டு பி 0ன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். எர்த்துக்கு பொட்டன்ஷியல் வந்து 0ன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். சார்ஜ் கொடுத்தா கூட எர்த்துக்கு பொட்டன்ஷியல் மாறாது, ஏன்னா அது யூஸ் ரிசர்வயர். அதனால அதனுடைய பொட்டன்ஷியல் வந்து மாறாது. எர்த் வந்து சார்ஜ் கெயின் பண்ணாலும் லாஸ் பண்ணாலும். அது இல்லாம வித் ரெஸ்பெக்ட் எர்த்தை தான் நம்ம எல்லாமே மெஷர் பண்ண போறோம். அதனாலதான் எர்த்துடைய பொட்டன்ஷியல் வந்து 0ன்னு எடுத்துக்கிறோம். ஆக்சுவலா எர்த் சர்ஃபேஸ்ல சார்ஜ் இருக்கு, இருந்தாலும் அதனுடைய பொட்டன்ஷியல் 0ன்னு நம்ம எடுத்துக்கிறது காரணம் வந்து வித் ரெஸ்பெக்ட் எர்த்தை தான் நம்ம எல்லாமே மெஷர் பண்ண போறதுனால எர்த்துடைய பொட்டன்ஷியல் 0ன்னு எடுத்துப்போம். ஓகேங்களா, இப்போ இந்த பாடி பி வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா எர்த்துக்கு இப்படி கனெக்ட் பண்றேன். எர்த்து கனெக்ட் பண்ணா அது 0 பொட்டன்ஷியல். நல்லா கவனிங்க, 0 பொட்டன்ஷியல்னால இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஆல்வேஸ் ஃப்ளோ ஃப்ரம் ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியல். ஓகேங்களா, நெகட்டிவ் சார்ஜ் ஃப்ளோ ஃப்ரம் லோயர் பொட்டன்ஷியல் டு ஹையர் பொட்டன்ஷியல். இப்படி கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா எர்த்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகும்னா ஆக்சுவலா ஒரு எலக்ட்ரான்ஸ் தான் ஒரு பாடியில இருந்து இன்னொரு பாடி டிரான்ஸ்பர் ஆகுமே தவிர பாசிட்டிவ் சார்ஜ் டிரான்ஸ்பர் ஆகாது. ஸோ இப்போ இந்த பாடியை வந்து இப்படி எர்த்தை கனெக்ட் பண்ணும்போது எலக்ட்ரான்ஸ் வந்து எர்த்ல இருந்து இங்க இந்த பாடி பிக்கு வருது. ஓகேங்களா, அப்படி வரும். ஆனா நாம சும்மா புரியறதுக்காக என்ன அஸ்யூம் பண்ணிக்கிறோம், இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் ஃப்ரீ சார்ஜஸா இருக்கிறதுனால இந்த ஃப்ரீ சார்ஜஸ் எர்த்துக்கு போயிருச்சு அஸ்யூம் பண்ணிட்டு இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து எர்த்துக்கு போயிருச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எர்த்துக்கு போயிருச்சு அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஆக்சுவலா எலக்ட்ரான்ஸ் வந்து இங்க இருந்து எர்த்ல இருந்து இங்க இந்த பாடி பிக்கு வரும். அந்த எலக்ட்ரான் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் நியூட்ரல் ஆயிரும். அப்போ இந்த பாடி பி வந்து நெகட்டிவ் சார்ஜ் கெயின் பண்ணிக்கிச்சு அப்படின்னு எடுத்துருக்கணும். ஓகேங்களா, நம்ம டிஃபரெண்ட் என்ன பண்ணுவோம், பாடியே வந்து இங்க நெகட்டிவ் பாசிட்டிவ் சார்ஜ் இன்டியூஸ் பண்ணிருக்கு, பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ரீ சார்ஜ்னால இது கிரவுண்ட் போயிருச்சு அப்படின்னு அஸ்யூம் பண்ணுமே தவிர உண்மையான ரீசன் என்ன பாத்தீங்கன்னா எர்த்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் இங்க வந்திருக்கும், இந்த பாசிட்டிவ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து நியூட்ரல் ஆயிருச்சு அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்க. இல்லைன்னா மொத்தமே இந்த பாடி வந்து நியூட்ரல் பாடி தான், இந்த எலக்ட்ரான் வந்து இங்க கெயின் ஆயி இங்க எலக்ட்ரான் வந்துருச்சு இங்க வந்துருச்சு இப்படின்னு கூட அஸ்யூம் பண்ணிக்கலாம். எர்த்ல இருந்து இங்க வந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் அட்ராக்ட் பண்றதுனால இங்க இந்த ஃபர்ஸ்ட் சைட்ல பாடி பிக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் சைட்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம், இன்னும் கரெக்டா இருக்கும். ஓகேங்களா, சரி, இப்போ இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸே போதும் இதெல்லாம் நடந்துரும், இந்த மாதிரி நடந்துரும். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணிடுறோம், இந்த மாதிரி நடந்துச்சு இல்லையா, அப்போ வந்து ஒரு நியூட்ரல் பாடியை நியர் டு சார்ஜ் பாடி கொண்டு வந்து வச்சுட்டு என்ன பண்ணிருக்கோம்னா இதை எர்த்து கனெக்ட் பண்ணிட்டோம். எர்த்தை கனெக்ட் பண்ணிட்டு அப்புறம் எர்த்தை ரிமூவ் பண்ணிடுறோம். எர்த்தை ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ எர்த்தை ரிமூவ் பண்ணிட்டோம் இல்லைங்களா, எர்த்தை ரிமூவ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆயிருதுன்னா வந்து நல்லா கவனிங்க, இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்க தான் இருக்கும், இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ்லாம் இங்க இருக்கு, இந்த பாசிட்டிவ் சார்ஜ்ல அலைன்மெண்ட் மாதிரி இருக்கும், அவ்வளவு டீடைலா தேவையில்லை. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த பாடி ஏவை ரிமூவ் பண்ணிடுறோம். அப்போ பாடி பி மட்டும் இருக்குன்னு வச்சுங்க. பாடி ஏவை ரிமூவ் பண்ணிட்டா பாடி பி மட்டும் இருந்துச்சுன்னா என்ன ஆயிரும் உங்களுக்கு, இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் பிட்வீன் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து மியூச்சுவல் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னால என்ன ஆகணும், இது எல்லாமே வில் ட்ரைஸ் டு மூவ் ஃபார் அவே ஃப்ரம் ஈச் அதர் அப்படின்னு வந்துறதுனால என்ன ஆகும்னா இந்த பாடி ஏவை எடுத்துட்டோம்னு வச்சுங்க, அப்போ பாடி பி மட்டும் இருக்கிறதுனால அப்போ நெகட்டிவ் சார்ஜஸ் தானப்பா இருக்கு, அந்த நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் அப்படியே டிஸ்ட்ரிபியூட் ஆயிருதுங்க. அதனால இந்த பாடி பி கெயின்ஸ் நெகட்டிவ்லி சார்ஜ் அப்படின்றோம். புரியுதுங்களா, அப்போ இதுதான் நம்ம இன்டியூஸ்டு சார்ஜ்னு சொல்றோம். சார்ஜ் இன்டியூஸ் ஆனதுனால இங்க வந்து இன்டியூஸ்டு சார்ஜ் அப்படின்னு எடுத்துக்கோம், இன்டியூஸ்டு சார்ஜ். ஓகேங்களா,
இன்டியூஸ்டு சார்ஜ் Q டேஷ்னு வச்சுங்க, இல்லைன்னா Q இன்னு வச்சுங்க. இங்க இன்டியூஸ் பண்ணியிருக்கோம், இந்த சார்ஜ் Q யூஸ் பண்ணி இன்டியூஸ் பண்ணியிருக்கோம். பாடி ஏல இருக்கிற சார்ஜ் Q, பாடி B ல இருக்கிறது Q இன்டியூஸ்டுன்னு எடுத்துரும், இன்டியூஸ்டு சார்ஜ். இந்த இன்டியூஸ்டு சார்ஜுக்கும் இன்டியூசிங் சார்ஜுக்கும், இது வந்து இன்டியூசிங் சார்ஜுக்கும் இன்டியூஸ்டு சார்ஜுக்கும் ரிலேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, induced charge, இது நல்லா ஞாபகம் வச்சு, induced charge is equal to inducing charge into 1 minus 1 by k. இந்த k என்றது dielectric constant, k என்றது dielectric constant, அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதே மாதிரி relative permittivity ன்னு சொல்லிக்கலாம். So induced charge equal q into 1 minus 1 by k இருக்கணும். ஒரு மைனஸ் போட்டுக்கிறேன். ஏன் மைனஸ் போட்டிருக்கேன்னா, induced charge always opposite kind of inducing charge, அதனால ஒரு மைனஸ் ஒன்னு எடுத்துக்கிறோம். இந்த ஃபார்முலாவை நான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கான்செப்ட் நடத்தும் போது இந்த ஃபார்முலா எப்படின்னு டெரைவ் பண்றேன். இப்போ வந்து உங்களுக்கு இந்த வேல்யூ வந்து நம்ம சொல்லுவோம், k ஃபார் கண்டக்டர் மெட்டல்ஸ் வந்து k வந்து என்ன வரும்னா இன்ஃபினிட்டி அப்படின்னு இருக்கும். k வந்து எப்சிலான் ஆர் வந்து இன்ஃபினிட்டி வரும். அப்போ 1 by இன்ஃபினிட்டி என்ன வரும், 0 வரும். அதனால இன்டியூஸ்டு சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஆஃப் இன்டியூசிங் சார்ஜ். அப்போ வந்து இது மெட்டலா இருந்துச்சுன்னா இதுல இன்டியூசிங் சார்ஜ் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு சார்ஜிங் இன்டியூஸ் ஆயிருக்கும். இங்க 10 கூலும் இருந்தா இங்க மைனஸ் 10 கூலும் இன்டியூஸ் ஆயிருக்கும். சரிங்களா? இப்போ ஒரு பாயிண்ட் சொன்னல, இதை வச்சு நம்ம இங்க சொல்லிடலாம் பாருங்க. இங்க ஃபர்ஸ்ட் இங்க பாசிட்டிவ் சார்ஜஸ் இருந்துச்சு இல்லையா, ஒரு பாடி பிக்குள்ள பாடி ஏ வச்சுட்டு பாடி ஏல தான் சார்ஜ் இருந்துச்சு. அது வந்து இப்படி கனெக்ட் பண்ணும்போது மொத்த சார்ஜ் இப்படி வந்துருதுன்னு சொல்றேன் இல்லையா. அப்போ ஏலே இங்க சார்ஜ் இருக்கும்போது டியூ டு மியூச்சுவல் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் என்ன ஆயிருக்குன்னா, they will tries to move away from each other as much far away from each other. அதனால ஏல இருக்கும்போது நிறைய டிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது பிக்கு வந்து நிறைய டிஸ்டன்ஸ்க்கு வர முடியல, அதனால இப்படி வெளியே வந்துருச்சுன்னு கூட இப்படி அஸ்யூம் பண்ணிக்கலாம் இதுல. சரிப்பா, அப்ப வந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, இந்த கிளாஸ்ல வந்து உங்களுக்கு சார்ஜிங் பை இண்டக்ஷன் அப்படின்னு புரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? சரிப்பா, இப்போ வந்து பாருங்கப்பா, இப்போ சார்ஜிங் பை இண்டக்ஷன்ல வந்து இந்த இன்டியூசிங் சார்ஜ் டு நாட் சேஞ்ச், இன்டியூசிங் சார்ஜ் டு நாட் சேஞ்ச் என்ற, அதாவது சார்ஜிங் பை இண்டக்ஷன்ல இன்டியூசிங் சார்ஜ் டு நாட் சேஞ்ச். ஓகேங்களா? ஆனா வந்து இந்த நியூட்ரல் பாடி கொண்டு வந்திருக்கு, இந்த நியூட்ரல் பாடியில சார்ஜ் சேஞ்ச் ஆயிருக்கு, நியூட்ரல் பாடியில சார்ஜ் சேஞ்ச் ஆயிருக்கு. சரி, இப்போ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லுங்க. இண்டக்ஷன் மெத்தட்ல நம்ம சார்ஜ் பண்ணும்போது இந்த சார்ஜிங் பாடியோட மாஸ் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்றேன். ட்ரூ ஆர் ஃபால்ஸா? சார்ஜ் ஆஃப் சாரி மாஸ் ஆஃப் தி சார்ஜ் இன்டியூஸ்டு பாடி, மாஸ் ஆஃப் தி இன்டியூஸ்டு பாடி சேஞ்சஸ் அப்படின்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. மாஸ் ஆஃப் தி இன்டியூசிங் பாடி இருக்கு இல்லையா, மாஸ் ஆஃப் தி இன்டியூசிங் பாடி டு நாட் சேஞ்ச் என்ற இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூங்களா? மாஸ் ஆஃப் தி இன்டியூசிங் சார்ஜ் டு நாட் சேஞ்ச், அதாவது சார்ஜிங் பை இண்டக்ஷன்ல மாஸ் ஆஃப் தி இன்டியூசிங் சார்ஜ் டு நாட் சேஞ்ச், மாஸ் ஆஃப் தி இன்டியூசிங் சார்ஜ் சேஞ்ச் ஆகுது. ஏன்னா இது வந்து கிரவுண்ட்ல இருந்து எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்கு. ஒரேல பாடியே வந்து நெகட்டிவ் சார்ஜ்னு வச்சிருந்தோம்னா இங்க பாடி பில பாசிட்டிவ் சார்ஜ் இன்டியூஸ் ஆயிருக்கும். அந்த கேஸ்ல என்ன இருக்குன்னா இது எலக்ட்ரான்ஸ் கிரவுண்ட் கொடுத்துருக்கும். ஓகேங்களா? சரிப்பா, இந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, இந்த சார்ஜிங் தி பாடி பை ஃபிரிக்ஷன் பை கண்டக்ஷன் அண்ட் வந்து பை இண்டக்ஷன் மெத்தட் புரிஞ்சிருக்கு. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது கான்செப்ட் என்ன பாத்தீங்கன்னா, கூலும்ஸ் லா அப்படின்ற கான்செப்ட் பார்க்க போறோம். ஆக்சுவலா கூலும்ஸ் லா எதுக்காக பார்க்க போறோம்னா, இப்போ ரெண்டு சார்ஜ் எடுத்துக்கலாம், Q1 அண்ட் Q2 ரெண்டு சார்ஜ் எடுத்துப்போம். இப்போ இந்த ரெண்டு சார்ஜுக்கும் வந்து என்ன ஆகும்னா, இந்த சார்ஜுடைய சைன் பொறுத்து, அதாவது ரெண்டுமே லைக் சார்ஜஸ் இருந்துச்சுன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும், அன்லைக் சார்ஜஸ் இருந்துச்சுன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸா இருக்கும். இந்த ஃபோர்ஸ் வந்து வெக்டார் குவான்டிட்டி, இப்போ மேக்னிடியூட் டைரக்ஷன் ரெண்டுமே இருக்கும். ஸோ இந்த மேக்னிடியூட் டைரக்ஷன் ரெண்டுமே கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஒரு லா பார்க்குறோம். அந்த லா தான் என்ன பார்த்தீங்கன்னா கூலும்ஸ் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். கூலும்ஸ் இப்போ நம்ம பார்க்கறது கூலும்ஸ் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். அதாவது சார்ஜஸ் ரெஸ்ட்ல இருக்கும்போது சார்ஜஸ் பத்தி நம்ம படிக்கிறோம். அதனால தான் ஸ்டாட்டிக்ஸ் என்ற கான்செப்டை நான் சொல்றேன். எலக்ட்ரானா சார்ஜ் பா ஸ்டடி அபவுட் சார்ஜ் which is at rest is known as எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? சரி, இப்போ இந்த கூலும்ஸ் லால நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, ஃபோர்ஸ்க்கு மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இந்த கேஸ் ஆஃப் டூ சார்ஜ் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரிப்பா, இப்போ ரெண்டு பார்ட்டிகிள் எடுத்துக்கிறேன் நான். இப்போ ரெண்டு பார்ட்டிகிள் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு பார்ட்டிகிள் வந்து பாயிண்ட் சைஸ்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம்ப்பா. இப்போதைக்கு எப்படி அஸ்யூம் பண்ணிக்கலாம்னா, பாயிண்ட் சைஸ்னு அஸ்யூம் பண்ணிட்டு இதனுடைய சென்ட்ரஸ் இருக்கும் இல்லையா, சென்ட்ரஸை கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு லைன் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த பாயிண்ட் சைஸ்னாவே அது அந்த பார்ட்டிகிளே சென்டர் மாதிரி தான் எடுத்துக்கணும். அப்போ அந்த பார்ட்டிகிள்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க ஒரு லைன்ல. ஓகேவா? தி டிஸ்டன்ஸ் பை விச் தி பார்ட்டிகிள்ஸ் ஆர் செப்பரேட்டட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஆர்னு எடுத்துக்கலாம். டிஸ்டன்ஸ் பை விச் தி பார்ட்டிகிள்ஸ் ஆர் செப்பரேட்டட் ஆர்னு எடுத்துங்க. இப்போ இந்த சார்ஜ் வந்து Q1 எடுத்துங்க, இந்த சார்ஜ் Q2 எடுத்துங்க. இங்க டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும் பாத்தீங்கன்னா எலாங் தி லைன் ஜாயினிங் ஞாபகம் வச்சுக்கணும். எலாங் தி லைன் ஜாயினிங் எடுத்துக்கணும். இப்போ ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜா இருக்கலாம். ஓகேங்களா?
இல்ல ரெண்டுமே நெகட்டிவ் சார்ஜா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ரெண்டுமே எப்படி இருக்கலாம்னா வந்து ஒரு சார்ஜ் வந்து பாசிட்டிவா இருந்து இன்னொரு சார்ஜ் வந்து நெகட்டிவா இருந்திருக்கலாம். அப்படி இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இப்ப பாருங்க ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜா இருந்தாலும் சரி, நெகட்டிவ் சார்ஜா இருந்தாலும் சரி, ஒன்னு பாசிட்டிவ் ஒன்னு நெகட்டிவ் எப்படி இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன ஆகும்னா ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் along the லைன் ஜாயினிங் தி சார்ஜஸ் தான் அப்படின்னு எடுத்துக்கணும். இதுல வந்து லைக் சார்ஜஸா இருந்துச்சுன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் எல்லாம் லைன் ஜாயினிங் எடுத்துரும். அதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜஸா இருந்தாலும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் எல்லாம் லைன் ஜாயினிங் எடுத்துரும். இப்போ வந்து ரெண்டுமே நெகட்டிவ் சார்ஜ், அதாவது லைக் சார்ஜஸா இருந்துச்சுன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், இது அன்லைக் சார்ஜஸா இருந்துச்சுன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அந்த கேஸ்லயும் வந்து உங்களுக்கு ஃபோர்ஸ் வந்து எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்னா வந்து along தி லைன் ஜாயினிங் தான், ஆனா அட்ராக்டிவா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இந்த ஃபோர்ஸ் டைரக்ஷன் நமக்கு புரிஞ்சிருச்சு. ஓகேப்பா. இப்போ மேக்னிட்யூட் பார்க்க போறோம். ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் தி மேக்னிட்யூட் ஆஃப் தி சார்ஜஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது சார்ஜ் வேல்யூ அதிகமா இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அடுத்து ஃபோர்ஸ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் கூட கூட ஃபோர்ஸ் வந்து குறையும். சரிங்களா? அதனால இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்றோம். அப்போ ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Q1 Q2 டிவைட் பை R ஸ்கொயர்னு வருது. இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்றதுக்கு தான் நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் இன்க்ளூட் பண்றோம். அதான் ஸ்மால் லெட்டர் கே. நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு கே சொன்னேன், அது கேபிட்டல். இந்த கே வந்து கேபிட்டல் லெட்டர் கே. இது வந்து கேபிட்டல் லெட்டர் கே. இது வந்து டை எலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். டை எலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறோம். இந்த கே கிடையாது, நான் இங்க யூஸ் பண்ற கே இது கிடையாது. இந்த கேன்றது ஸ்மால் லெட்டர் கே. இது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி இருக்கு இல்லையா, இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி பிளேஸ்ல இன்க்ளூட் பண்றது. ஓகே. இப்போ வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க ஓரளவுக்கு இது படிச்சிருப்பீங்கன்றதால ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸா சொல்லுங்க. இங்க இந்த k is the proportionality constant but it is not a constant என்ற இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸா? k is the proportionality constant but it is not a constant என்ற ட்ரூ ஆர் ஃபால்ஸாப்பா? இது வந்து ட்ரூ. ஏன் ட்ரூன்னு பாத்தீங்கன்னா இந்த k வேல்யூ எவ்வளவு எடுக்க போறோம்னா k வேல்யூ வந்து 1/4 pi epsilon naught ன்னு எடுக்க போறேன். இந்த எப்சிலான் நாட்ன்றது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியம் சொல்லப்போ, பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ்னு சொல்றோம். மீடியம்னு எடுத்தா இந்த கே வந்து ஃப்ரீ ஸ்பேஸ்க்கு, இதே மீடியம்க்கு எடுத்தோம்னா 1/4 பை எப்சிலான் எடுப்பேன். நான் 1/4 பை எப்சிலான் எடுப்பேன். அப்போ எப்சிலான் வேல்யூ வந்து ஒவ்வொரு மீடியமுக்கும் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும். அதனால இந்த கே வேல்யூ ஒரு பர்டிகுலர் மீடியம் எடுத்தா கான்ஸ்டன்ட், ஒரு மீடியமுக்கும் டிஃபரெண்ட் வேல்யூஸா இருக்கும். அதனால இந்த கே வந்து நம்ம யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் சொல்ல மாட்டோம். நம்ம ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ல PV = NRTன்னு சொல்லும்போது கேபிட்டல் ஆர் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் சொன்னோம். ஏன் பாத்தீங்கன்னா அந்த கேபிட்டல் ஆர் வந்து சேம் ஃபார் ஆல் த கேசஸ்ன்றதுனால யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் வருது. ஆனா இங்க இந்த கே வந்து டிபெண்ட்ஸ் ஆன் மீடியம் சேஞ்ச் ஆகுறதுனால இது யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் நம்மளால சொல்ல முடியாது. ஓகேங்களா? சரி, எனிவே நமக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா இப்போ ஃபோர்ஸ்க்கு வந்து ஜெனரலா ஒரு ஃபார்முலா எழுதலாம். ஃபோர்ஸ் பிட்வீன் டூ சார்ஜஸ் இன் வேக்யூம் எழுதுவோம். ஃபோர்ஸ் பிட்வீன் டூ சார்ஜஸ் இன் வேக்யூம் என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா 1/4 pi epsilon naught Q1 Q2 divided by R square அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதை வச்சு நம்ம இந்த கூலும்ஸ் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா, இப்போ கூலும்ஸ் லா டெஃபினேஷன் சொல்றேன் பாருங்க. Force of Coulomb's law in electrostatics defined as force of attraction or repulsion between any two point charges anywhere in the universe is directly proportional to product of the charges and inversely proportional to square of the distance between them and it acts along the line joining the centers of the charges. இதுதான் Coulomb's law in electrostatics அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து இப்போ ஃபோர்ஸ் இன் வேக்யூம். அப்போ ரெண்டு சார்ஜ் Q1 Q2 கொடுத்துருக்கும். இந்த ரெண்டு சார்ஜ் செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு R இருக்கு. இப்போ இந்த ரெண்டு சார்ஜஸ் வேக்யூம்ல பிளேஸ் பண்ணியிருக்கோம். அதனால இந்த ஃபோர்ஸ் வந்து எவ்வளவு எடுத்துக்கிறோம்னா 1/4 pi epsilon naught into Q1 Q2 divided by R square அப்படின்னு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இந்த எப்சிலான் நாட்டை தான் நம்ம என்ன சொல்றோம்னா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஃப்ரீ ஸ்பேஸ்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஃப்ரீ ஸ்பேஸ்னு எடுத்துக்கிறோம்ப்பா. இந்த எப்சிலான் நாட்டுக்கு யூனிட் வேணும்னா என்ன பண்ணணும்னா, எந்த பிசிக்கல் குவான்டிட்டிக்கு யூனிட் வேணுமோ அதை லெஃப்ட் சைடில் வச்சுட்டு அந்த பிசிக்கல் குவான்டிட்டிக்கு ரிலேட்டடா இருக்கிற ஒரு ஈக்குவேஷன் என்ன பண்றோம், ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு நம்ம மற்ற ஃபேக்டர்ஸ்க்கு எல்லாமே யூனிட் போட்டோம்னா ஆன்சர் கிடைக்கும். அப்போ எப்சிலான் நாட் லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா அப்போ என்ன இருக்கும் பாருங்க, இந்த ஈக்குவேஷன் Q1 Q2 டிவைட் பை இந்த 4 pi, இந்த எஃப் வந்து கீழே வந்திருக்குமா, அப்போ எஃப் இன்டூ ஆர் ஸ்கொயர்னு வந்திருக்கும். சரிங்களா? இப்போ 4 piக்கு வந்து நோ யூனிட், 4 pi வந்து யூனிட் கிடையாது. அப்போ Q1 Q2 ரெண்டுமே சார்ஜ்னால கூலும் ஸ்கொயர் டிவைட் பை இது என்ன வருது சொல்லுங்க, நியூட்டன். ஃபோர்ஸ்க்கு வந்து நியூட்டன், இது வந்து மீட்டர் ஸ்கொயர். ஸோ யூனிட் ஆஃப் எப்சிலான் நாட் என்ன பார்த்தீங்கன்னா யூனிட் ஆஃப் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ், பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ்க்கு என்ன பார்த்தீங்கன்னா கூலும் ஸ்கொயர் பர் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் வரும். மேக்னிட்யூட் ஆஃப் எப்சிலான் நாட் 8.85 × 10⁻⁻12 வருது. ஓகேங்களா?
இது வேல்யூ புக்ல கான்ஸ்டன்ட் கொடுத்திருப்பாங்க. அப்போ எப்சிலான் நாட் வேல்யூ எவ்வளவு பார்த்தா 8.85 into 10 power minus 12 கூலும் ஸ்கொயர் பர் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த 1/4 பை எப்சிலான் நாட் தானே கேன்னு சொல்றோம். அப்போ k is equal to 1/4 பை எப்சிலான் நாட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ இந்த 1/4 into பை பிளேஸ்ல நம்ம 22/7 போட்டுட்டு எப்சிலான் நாட் பிளேஸ்ல நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம்ல 8.85 into 10 power minus 12 இது எல்லாமே சிம்பிளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படி சிம்பிளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு k வேல்யூ என்ன வரும் பாத்தீங்கன்னா approximately 9 into 10 power 9 அப்படின்னு வரும். ஸோ k வேல்யூக்கு யூனிட் என்ன அப்படின்னு ஒரு டவுட் வரும் இல்லைங்களா உங்களுக்கு. அப்போ f is equal என்ன எடுத்துக்கலாம், k into q1 q2 divided by r square போட்டீங்கன்னா so that k is equal என்ன வருது சொல்லுங்க இப்போ, k is equal to fr square by q1 q2 னு வரும். ஓகேங்களா? அப்போ f க்கு யூனிட் என்னது நியூட்டன், r க்கு என்ன யூனிட் மீட்டர், ஸோ மீட்டர் ஸ்கொயர் பை கூலும் இன்டு கூலும் கூலும் ஸ்கொயர் வருது. ஸோ தட் k வேல்யூ 9 into 10 power 9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம k வேல்யூ எடுத்துக்கிறோம். சரி, ஓகே, உங்களுக்கு வந்து என்ன புரிஞ்சுன்னா அப்போ ஃபோர்ஸ் பிட்வீன் டூ பாடிஸ் இன் தி வேக்யூம், டூ சார்ஜஸ் இன் வேக்யூம் புரிஞ்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா இன் மீடியம் எடுத்துக்கலாம். இன் மீடியம் எடுத்தீங்கன்னா அப்போ ஃபோர்ஸ் பிட்வீன் டூ சார்ஜஸ் q1 q2 எடுக்கிறோம். இந்த டிஸ்டன்ஸ் செப்பரேட்டட் வந்து r எடுக்கிறேன். அப்போ ஃபோர்ஸ்க்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா இன் மீடியம்ல வந்து 1/4 பை எப்சிலான் வரும். q1 q2 by r ஸ்கொயர் வருது. எப்சிலான்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியம், பெர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்ப்பா. பெர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியம்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து இது மீடியம்ல ஆக்ட் ஆகுது. நமக்கு ஃபோர்ஸ் இன் வேக்யூம்க்கு என்ன ஃபார்முலா தெரிஞ்சு 1/4 பை எப்சிலான் இன்டு q1 q2 by r ஸ்கொயர்னு எடுத்தோம். ஓகேங்களா? எப்சிலான் நாட் ஃபோர்ஸ் இன் வேக்யூம்க்கு 1/4 பை எப்சிலான் q1 q2 by r ஸ்கொயர் எடுத்தோம். இப்போ இதை ஈக்குவேஷன் 1 எடுத்துங்க, இதை ஈக்குவேஷன் 2 எடுத்துங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னொரு ஒரு டெஃபினேஷன் டிஃபைன் பண்றேன். எப்சிலான் ஆர்னு ஒரு டெஃபினேஷன் சொல்றேன் நான். எப்சிலான் ஆர் என்ன பாத்தீங்கன்னா எப்சிலான் பை எப்சிலான் நாட். அதாவது எப்சிலான் ஆர்ன்றது என்ன பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. எப்சிலான் ஆர் என்ன சொல்றேன்னா ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டின்னு எடுத்துக்கிறோம். அப்போ ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி இஸ் டிஃபைன்ட் as permittivity of medium by permittivity of free space. சரிங்களா? இப்போ ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி as no unit சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூங்களா ஃபால்ஸுங்களா? ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி as no unit because it is ratio of same quantities. அப்போ ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி as no unitன்றது உங்களுக்கு புரியுது. ஓகேவா? சரி, அப்போ ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டின்றது என்னது ரேஷியோ பிட்வீன் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியம் பை பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னு புரிஞ்சிருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா ஈக்குவேஷன் 2 டிவைட் பை ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன். ஈக்குவேஷன் 2 டிவைட் பை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு என்ன வரும் சொல்லுங்க, ஃபோர்ஸ் இன் வேக்யூம் பை ஃபோர்ஸ் இன் மீடியம் வருதுங்களா? இப்போ இந்த q1 q2 r ஸ்கொயர் சேமா இருந்தா இந்த q1 q2 r ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும், இந்த 4 பை கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன வந்திருக்கும் பாருங்க, உங்களுக்கு நியூமரேட்டர்ல 1/எப்சிலான் நாட் வரும், டினாமினேட்டர்ல 1/எப்சிலான் வந்திருக்குமா? அப்போ வந்து என்ன வருது, ஃபோர்ஸ் இன் வேக்யூம் பை ஃபோர்ஸ் இன் மீடியம் என்ன வருது சொல்லுங்க, எப்சிலான் பை எப்சிலான் நாட்னு வந்திருக்கு. அப்போ எப்சிலான் பை எப்சிலான் தான் எப்சிலான் ஆர் தெரியுன்றதுனால அப்போ ஃபோர்ஸ் இன் வேக்யூம் பை force in medium is equal to epsilon r. அப்போ force in vacuum is equal to epsilon r times of force in medium. இந்த epsilon r க்கு தான் இன்னொரு பேர் என்ன சொல்றேன்னா dielectric constant, capital K. இது capital K, dielectric constant. இது என்ன சொல்றேன்ப்பா, dielectric constant அப்படின்னு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அப்போ force in vacuum எப்படி எழுதலாம், force in vacuum is equal to K times of force in medium அப்படின்னு force in medium அப்படின்னு எடுத்துருக்கோம். இப்போ k வந்து ஜெனரலா வந்து k வேல்யூ greater than or equal to 1 எடுக்கணும். வேக்யூமா இருந்தா வேக்யூமுக்கு தான் k வேல்யூ எவ்வளவு வரும்னா equal to 1. k வேக்யூம் இல்லைன்னா ஏர், அதுதான் k வேல்யூ 1 சொல்றோம். சரிங்களா? இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸா சொல்லுங்க. force in vacuum must be greater than force in medium. force in vacuum must be greater than force in medium சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸுங்களா? ட்ரூ. ஏன்னா வந்து k வேல்யூ greater than 1 வரதுனால force in vacuum வந்து greater than force in medium அப்படின்னு வரணும். ஓகேங்களா? இப்போ வாட்டர் எடுத்துக்கிட்டோம்னா வாட்டருக்கு வந்து ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி அதாவது டயஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் எவ்வளவுன்னா 18 கொடுத்திருப்பாங்க. ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ இப்போ வாட்டருக்கு வந்து ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி டயஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் 80 அப்படின்னு இருக்கு. இப்போ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லுங்க. 2 சார்ஜஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம், வேக்யூம்ல பிளேஸ் பண்ணியிருக்கோம். வேக்யூம்ல பிளேஸ் பண்ணும்போது ஃபோர்ஸ் வந்து Fன்னு இருக்கு. இதே 2 சார்ஜஸ் வந்து அதே இந்த வேக்யூம்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் செப்பரேட் பண்ணியிருக்குன்னா அதே டிஸ்டன்ஸ் செப்பரேட் பண்ணியிருக்கு. ஆனா வாட்டர்ல பிளேஸ் பண்றேன்.
இப்போ இந்த ரெண்டு சார்ஜுக்கு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுறது இன் வாட்டர் வந்து 1/80 டைம்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இன் வேக்யூம் சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூங்களா ஃபால்ஸுங்களா? Force experienced between two charges in water becomes 1/80 times of force in vacuum. ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. ஏன்னா உங்களுக்கு தெரியும் force in vacuum by force in medium is equal to epsilon r தெரியும். So that force in medium is equal to 1/epsilon r times of force in vacuum அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா டெஃபினேஷன் வந்து ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி இஸ் டிஃபைன்ட் as the ratio of permittivity of medium by permittivity of free space சொல்றது வேற மாதிரி எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா இப்படி டிஃபைன் பண்ணலாம். Relative permittivity also defined as force in vacuum by force in medium when two charges are separated same distance as in vacuum. அதாவது force in medium எடுக்கும்போது force in vacuum எடுக்கும்போது அதுல சார்ஜஸ் எந்த சார்ஜ் எடுத்துருக்கோமோ அதே சார்ஜ் தான் மீடியம்ல எடுத்துருக்கணும். வேக்யூம்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் செப்பரேட் பண்ணியிருக்குமோ அதே டிஸ்டன்ஸ் தான் மீடியம்லயும் செப்பரேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நான் எடுத்துக்கணும். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? சரிப்பா. அடுத்து வந்து கூலம்ஸ் லா இன் வெக்டார் ஃபார்ம். கூலம்ஸ் லா Coulomb's law in vector form. இப்ப பார்க்க போறது Coulomb's law in vector form. ஏன் Coulomb's law in vector form பார்க்கறோம்னா வந்து இது ஃபோர்ஸ் வந்து வெக்டார் தானே. ஃபோர்ஸ் வந்து வெக்டார்ன்றதுனால வெக்டாரிக்கலா நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம். அப்ப இது வந்து Q1 சார்ஜ், இது Q2 சார்ஜ்னு எடுத்துக்கலாம். இப்போ ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். அந்த ஃபோர்ஸ் வந்து எந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகும்னா along line joining the centers of the charges எடுத்துக்கிறோம். இந்த Coulomb's law applicable only point charges தான். ஓகேங்களா? இந்த Coulomb's law வந்து applicable only point charges தான். அப்படின்னா ஒரு क्वेश्चन கேட்டுட்டு நான் இங்க இந்த திருப்பி இங்கேக்கு வரேன். இப்போ இங்க ஒரு சன் இருக்கு இல்லையா? உங்களுக்கு தெரியல, சன்னு தெரியும். அடுத்து இங்க எர்த்னு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இந்த இப்ப சன்னுக்கு வந்து ஒரு Q1 சார்ஜ் கொடுத்திருக்கேன். எர்த்துக்கு வந்து Q2 சார்ஜ் கொடுத்திருக்கேன். டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் சன் செப்பரேட்டட் பை r இருக்கு. r டிஸ்டன்ஸ் இருக்கு எர்த்துக்கும் சன்னுக்கும். அப்போ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை சன் அண்ட் எர்த்துக்கு வந்து இந்த ஃபார்முலா சொல்றேன். இது ட்ரூவா ஃபால்ஸா சொல்லுங்க. 1/4 எப்சிலான் நாட் இங்க வேக்யூம் அஷ்யூம் பண்ணிக்கங்க. Q1 Q2 by r ஸ்கொயர் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலா கூலம்ஸ்ல வந்து நம்ம அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் பாயிண்ட் சார்ஜஸ் சொல்லிட்டோம். அதனால சன்னு எர்த்து எடுத்திருக்கேன். சன்னுக்கு Q1 சார்ஜ், எர்த்துக்கு Q2 சார்ஜ் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த சார்ஜஸ் வந்து r டிஸ்டன்ஸ் செப்பரேட் பண்ணிருக்கும் போது ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை சன் அண்ட் எர்த் இந்த சார்ஜஸ்னால இந்த ஆன்சர் கரெக்டா அப்படின்னு கேட்கும்போது இந்த ஆன்சர் வந்து கரெக்ட், ட்ரூன்னு எடுத்துக்கணும். ஏன் ட்ரூ எடுத்துக்கணும் சார்? நீங்க தானே இப்ப சொன்னீங்க பாயிண்ட் சார்ஜஸ் தானே அப்ளிகபிள் சொன்னீங்க. ஆனா வந்து இது ட்ரூன்னு எப்படி சொல்றீங்கன்னா, பாயிண்ட் சார்ஜஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பாயிண்ட் சைஸ் அப்படின்னா பாயிண்ட் சார்ஜ்னா என்ன அர்த்தம்? பாயிண்ட் சைஸா இருக்கணும். பாயிண்ட் சைஸ் அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா சைஸ் ஆஃப் தி பாடி வந்து நல்லா கவனிக்கணும். சைஸ் ஆஃப் தி பாடி வந்து வெரி லெஸ் கம்பேர் டு டிஸ்டன்ஸ் பை விச் தே ஆர் செப்பரேட்டட் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது பாயிண்ட் சார்ஜ்னு அர்த்தம். அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பாடி செப்பரேட்டட் கிரேட்டரா மோர் அப்படின்னு இருந்துச்சுன்னா, கிரேட்டரா இருந்துச்சுன்னா அதனுடைய பாடியோட சைஸை கம்பேர் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் பை விச் தே ஆர் செப்பரேட்டட் கிரேட்டரா இருந்துச்சுன்னா அப்ப என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து அதை பாயிண்ட் சார்ஜா கன்சிடர் பண்ணலாம். அதனால தான் யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எடுக்கிறோம் இல்லையா, சன் எக்ஸர்டட் ஃபோர்ஸ், அதுவும் அங்க G(F) is equal கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் G(m1 m2 by r ஸ்கொயர்), இதுவும் வந்து பாயிண்ட் மாசஸ் தான் அப்ளிகபிள். கூலும்ஸ்ல எல்லாமே இதுவும் நியூட்டன்ஸ் லாவும் கூலும்ஸ் லால இருந்தா கிராவிடேஷன்ல சொல்றோம். ஆனா அங்க சன் எர்த்த ரொம்ப தூரமா செப்பரேட் பண்றதுனால இந்த ஃபார்முலா அங்கேயே எடுத்துக்கிறோம் நம்ம. சரிங்களா? அப்போ பாயிண்ட் சைஸ் என்ன பாத்தீங்கன்னா சைஸ் ஆஃப் தி பாடி இஸ் லெஸ், வெரி லெஸ் கம்பேர் டு தி டிஸ்டன்ஸ் பை விச் தே ஆர் செப்பரேட்டட் ஆயிருந்துச்சுன்னா அது பாயிண்ட் சைஸ்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? சரிப்பா. இப்போ வந்து கூலும்ஸ் லா இன் வெக்டார் ஃபார்ம்ல எழுதணும். அப்போ வெக்டார் ஃபார்ம்ல எழுதணும்னா ஃபோர்ஸ் F is equal என்ன பண்ணலாம்னா நம்ம k, அதாவது ஸ்மால் லெட்டர் k Q1 Q2 by r ஸ்கொயர், ஓகேங்களா, போட்டுட்டு இன்டு r கேப்னு போட்டுக்கிறேன். இப்போ வெக்டார் ஃபார்ம்ல வந்துருச்சு. ஸோ இந்த r கேப்ன்றது இந்த Q1க்கு டைரக்ஷன், ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு சும்மா அஸ்யூம் பண்ணோம்னா r கேப் இந்த டைரக்ஷன்ல இருக்கணும். சரிங்களா? R12ன்னு அஸ்யூம் பண்ணி இது 1 இது 2ன்னு வச்சுட்டு R12 இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு எடுத்துக்கலாமா? R12 இப்படி இருக்குன்னு எடுத்துக்கேன். அதே Q2 மேல எக்ஸர்ட் பண்ணும்போது ஃபோர்ஸ் வந்து R21 இந்த டைரக்ஷன்ல இருக்குன்றதால ஃபோர்ஸ் ஆன் 1 இப்படின்னு வச்சுக்கலாம். ஃபோர்ஸ் ஆன் செகண்ட் சார்ஜ் வந்து இப்படின்னு எடுத்துக்கலாம். K into Q1 Q2 divided by R square into R21 cap அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, உங்களுக்கு வந்து இது வந்து யூனிட் வெக்டார். Rன்றது என்னப்பா? அது யூனிட் வெக்டார். கரெக்ட்டுங்களா? அப்போ வந்து யூனிட் வெக்டாருக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன சொல்லுங்க? வெக்டார் டிவைட் பை mod of Rன்றது தெரியும் உங்களுக்கு. அப்போ வந்து நம்ம இந்த வெக்டார் மெத்தட்ல எழுதும் போது ஃபோர்ஸ் எப்படி எழுதலாம்? F is equal to K Q1 Q2 divided by இங்க R ஸ்கொயர் போட்டுட்டு இங்க R cap பிளேஸ்ல என்ன பண்ணலாம்னா R bar by mod Rன்னு போட்டுக்கலாம் இல்லையா? அந்த R ஸ்கொயர் mod R ஸ்கொயர் தான். சரிங்களா? அப்போ R ஸ்கொயர் into R வந்து R கியூப். ஸோ இது வந்து வெக்டார் ஃபார்ம்ல எழுதியிருக்கோம். ஸோ F bar is equal to
kq1 q2 divided by r cube into r bar அப்படின்னு வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், அது ட்ரூ ஆர் ஃபால்ஸா சொல்லுங்க. Force Coulomb's law, Coulomb's force on the electrostatic force varies inversely proportional to square of the distance, but in vector form Coulomb's force Coulomb force varies inversely proportional to cube of the distance ன்னு சொல்றேன். இது ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆ ஃபால்ஸ்ங்களா? Coulomb's law in vector form inversely proportional to cube of the distance, இது ஃபால்ஸ். இந்த ஃபண்டமெண்டல் லாஸ் எல்லாமே வேரிஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் தான். சும்மா இது மேக்னிடியூட்ல இங்க ஆர் பார், இங்க ஆர் இருக்கு இல்லையா, எங்க ஒரு மேக்னிடியூட் ஆர் இருக்கு, இங்க ஆர் கியூப் கேன்சல் ஆகி ஆர் ஸ்கொயர்னு வரும். அதனால வந்து வெக்டார் ஃபார்மா இருந்தாலும் சரி, எந்த ஃபார்மா இருந்தாலும் சரி, கூலம்ஸ்ல ஆல்வேஸ் வந்து இந்த ஃபோர்ஸ் வந்து ஆல்வேஸ் வேரிஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ். அதனால தான் இதை இன்வெர்ஸ் ஸ்கொயர் லானே நம்ம சொல்றோம். இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா, இன்வெர்ஸ் ஸ்கொயர் லான்னு எடுக்கிறோம். காரணம் புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஸோ ஓகேப்பா, இப்போ வந்து உங்களுக்கு கூலம்ஸ் லா இன் வெக்டார் ஃபார்ம் வந்து என்ன புரிஞ்சுன்னா, kq1 f bar equal to kq1 q2 divided by r square into r bar அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் சூப்பர்போசிஷன் ஆஃப் கூலம்ஸ்ல பார்க்கலாம். அதாவது சார்ஜஸ் வந்து மோர் தேன் 2 சார்ஜஸா இருக்கும் போது ஒரு சார்ஜ் மேல எப்படி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னு பார்க்கலாம். பாருங்க, பிரின்சிபல் ஆஃப் சூப்பர்போசிஷன், பிரின்சிபல் ஆஃப் சூப்பர்போசிஷன் ஆஃப் சார்ஜ் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஒரு நிறைய சார்ஜ் எடுத்துக்கிறேன். இங்க வந்து ஒரு சார்ஜ் Q இருக்குன்னு எடுத்துக்கிறேன். இது Q1 சார்ஜ் எடுத்துக்கலாம். இங்க Q2 சார்ஜ் இருக்குன்னு எடுத்துங்க. இங்க Q3 சார்ஜ், இங்க nth சார்ஜ் Qn சார்ஜ் இருக்குன்னு எடுத்துங்க. ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த டிஸ்டன்ஸ் பை விச் தே ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் Q வந்து Q ல இருந்து Q1 வந்து R1 டிஸ்டன்ஸ் எடுத்துங்க. Q2 வந்து R2 டிஸ்டன்ஸ்ல இருக்கு. Q3 வந்து R3 டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு எடுத்துக்கலாம். Q1 வந்து Rn டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இந்த டிஸ்டன்சஸ் வந்து நம்ம இது R1 எடுத்துங்க, இது R2, இந்த R3, இது Rn எடுத்துக்கலாம். சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் இல்லைங்களா? ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறது டிபெண்ட்ஸ் ஆன் சார்ஜ் உடைய நேச்சரை பொறுத்து இருக்கு. பாசிட்டிவ் சார்ஜா இருக்கலாம், நெகட்டிவ் சார்ஜா இருக்கலாம், எப்படின்னா இருக்கலாம். இது பாசிட்டிவ் சார்ஜ் சும்மா எடுத்துக்கலாம், இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ், இது பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ இந்த F2 வந்து எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்னா டுவர்ட்ஸ் Q2 ஆக்ட் ஆகும் நெகட்டிவ்னால. பாசிட்டிவ் சார்ஜ் Q1னால என்ன ஆகும்னா F1 வந்து அவே இப்படி ஆக்ட் ஆகும். Q3னால Q3 பாசிட்டிவ் எடுத்ததுனால இதுவும் அவே ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? அடுத்து Qn பாசிட்டிவ் சார்ஜ்னால இதுவும் அவே ரேடியலி along the line joining outward இருக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து ஃபோர்ஸ் ஆன் தி எனி ஒன் சார்ஜ் டியூ டு குரூப் ஆஃப் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு, இது வெக்டார் சம்ல எழுதும்போது வெக்டார் சம் ஆஃப் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை இண்டிவிஜுவல் சார்ஜஸ் ஆன் தி கிவன் சார்ஜ் அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். Fn இதுதான் வந்து பிரின்சிபல் ஆஃப் சூப்பர்போசிஷன் ஆஃப் என்னது கூலம்ஸ் லா, பிரின்சிபல் ஆஃப் சூப்பர்போசிஷன் இன் கூலம்ஸ் லா, அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸுக்கு இப்படி எடுத்திருக்கோம் நம்ம.